வெரி குட் வெரி குட். ரெண்டு சிஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைய வச்சிருக்கிறாங்க, பட் ஸ்டில் தே மேட் இட் எக்ஸலன்ட். வெரி குட் எஃபர்ட். சுதா சிஸ்டர் சொல்லிடுறீங்களா? ஏஞ்சிட்டிங்களே, சொல்லிடுங்க. எதுக்கு நான் வேஸ்ட் பண்ணணும்? எஸ். ம். நான் உன்னை வெரி குட் வெரி குட். ஓகே பிரதர்ஸ், நீங்கள் யாராவது சொல்லுங்களேன் சீக்கிரமா. எஸ் எஸ், கமா கமா. எஸ். வெரி குட், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். நியூ 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 கமர். வெரி குட் வெரி குட். இன்னொரு பிரதர் கூட சொல்லிடலாம். எஸ். வெரி குட், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஒன்ஸ் அகைன் ஃபேமிலியாக பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸலண்ட், குட் ஒர்க். காட் பிளஸ் யூ. ദൈവത്തിന്റെ അതിപരിശുദ്ധമായ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. അനുഗ്രഹിക്കപ്പെട്ട നല്ല രാത്രിക്കായി ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த நல்ல சாயங்கால வேலைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ഒരുമിച്ച് ദൈവസേനയിലായിരിക്കാൻ കർത്താവിനെ ആരാധിപ്പാൻ ഉള്ള വലിയ ഭാഗ്യം കർത്താവ് വീണ്ടും നമുക്ക് നൽകി. ஒரு முறை கூட தேவனுடைய சமூகத்திலே நின்று தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருந்தார். നാം കേട്ടതുപോലെ നാം ഒരു വർഷത്തിന്റെ അവസാന നാളുകളിലേക്ക് അടുത്തു വന്നിരിക്കുകയാണ്. நாம் கேட்ட பிரகாரமாக இந்த வருடத்தினுடைய கடைசியின் இறுதியிலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். കൃത്യമായി ഇനി ഒരു 60 ദിവസം കഴിയുമ്പോൾ ഈ വർഷം നമ്മെ വിട്ട് കടന്നു പോകും. சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 60 நாட்களுக்குள்ளாக இந்த வருடமானது நிறைவு பெற இருக்கிறது. ദിവസങ്ങളും മാസങ്ങളും ഒക്കെ വളരെ വേഗത്തിൽ നമ്മെ വിട്ട് പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. நாட்களும் மாதங்களும் மிக வேகமாக நம்மை விட்டு கடந்து செல்கின்றன. മാത്രമല്ല നാം കേൾക്കുന്ന വാർത്തകളൊക്കെ നമുക്കറിയാം, നമ്മുടെ പല പ്രിയപ്പെട്ടവരും നമ്മെ വിട്ടു പോകുന്ന നാളുകളാണ് ഇതൊക്കെ. நாம் இப்படியாக அநேக துக்கரமான செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்கள் நம்மை விட்டு கடந்து போகிறார்கள். എന്നാൽ ഒരു പ്രാവശ്യം കൂടി നമുക്ക് ഒരുമിച്ച് ദൈവസേനയിലായിരിക്കാൻ ദൈവം നമ്മെ സഹായിച്ചു. ஆனால் ஒரு விஷயம் கூட தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். കർത്താവ് ചെയ്ത വലിയ നന്മയെ നമുക്ക് ഒരുമിച്ച് ഓർക്കുവാൻ, കർത്താവിന് നന്ദി പറയുവാൻ, സ്തോത്രം പാടുവാൻ ദൈവം ഈ രാത്രികാലം നമ്മെ സഹായിച്ചു. இப்படியாக இந்த ராத்திரி நேரத்திலே அவருடைய சமூகத்திலே வந்து நன்றி செலுத்தவும் பாடவும் துதிக்கவும் நல்ல ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்தார். കടന്നു വന്ന എല്ലാവരെയും ഓർത്ത് ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. கடந்து வந்திருக்கிற யாவருக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். എല്ലാവരോടുള്ള ഞങ്ങളുടെ സ്നേഹ വന്ദനങ്ങളെ അറിയിക്കുന്നു. வந்த யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். സമയം വളരെ ചുരുക്കമായതുകൊണ്ട് വേഗത്തിൽ മുന്നോട്ട് പോകട്ടെ. நேரம் மிக குறைவாயிருப்பதனாலே நான் வேகமாக செல்ல விரும்புகிறேன். നാം ഇപ്പോൾ കേട്ട ദൈവവചനം നിങ്ങൾ മറന്നു പോകരുത്. நாம் இப்ப கேட்ட இந்த வசனத்தை நீங்கள் மறந்து போக வேண்டாம். അവിടെ ദൈവം അരുളി ചെയ്ത ഒരു കാര്യമാണ് നാം ഇപ്പോൾ വായിച്ചത്. இப்படியாக தேவன் பாராட்டின காரியத்தை தான் அங்கு நாம் பார்த்தோம். അവിടെ ദൈവം നമ്മോട് പറയുന്നത് നാം ഭയപ്പെടേണ്ട ആവശ്യമില്ല. அங்கு வசனத்திலே வாசித்தோம், நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை, ഭ്രമിച്ചു നോക്കേണ്ട ആവശ്യമില്ല. நீ திகைக்க வேண்டாம். കാരണം അതിന്റെ കാരണം അവിടെ പ്രവാചകനോട് ദൈവം പറയുന്നത് ദൈവം കൂടെ ഉണ്ട് എന്നുള്ളതാണ്. அதனுடைய காரணம் என்ன என்று சொல்லி தீர்க்கதரிசியிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ഒരു ദൈവ പൈതലിന്റെ ജീവിതത്തിലെ ഏറ്റവും വലിയ സന്തോഷം എന്ന് പറയുന്നത് ദൈവം തന്റെ കൂടെ ഉണ്ട് എന്നുള്ളതാണ്. ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சந்தோஷம் என்னவென்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருப்பதுதான். ദൈവമക്കൾക്ക് മാത്രമല്ല, അല്ലാത്തവർക്കും ദൈവത്തിൽ വിശ്വാസമില്ലാത്തവർക്കും ഒരു ധൈര്യമുണ്ട്, അവരെ ദൈവം നടത്തുന്നു എന്നുള്ളത്. இப்படியாக அது தேவனுடைய பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, தேவன் அறியாத அநேகர் இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளமாக இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது, தேவன் நம்மை நடத்துவார் என்று சொல்லி. എന്നാൽ ഒരു ദൈവ പൈതലിനെ സംബന്ധിച്ച് ദൈവം തന്റെ പിതാവായി തന്റെ കൂടെ ഉള്ളപ്പോൾ ആ ദൈവ പൈതൽ ഒന്നും பயப்படேண்ட அவசியமில்லை. இப்படியாக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. അതുകൊണ്ട് ഇന്ന് രാത്രികാലം അങ്ങനെയുള്ള ഒരു വിഷയമാണ് നിങ്ങളുടെ മുമ്പിലേക്ക് കൊണ്ടുവരുവാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இந்த ராத்திரி நேரத்திலே உங்களுக்கு முன்பதாக பகிர்ந்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். പക്ഷേ സമയം വളരെ ചുരുക്കമായതുകൊണ്ട് വളരെ ചുരുക്കി മാത്രമേ ഞാനത് പറയത്തുള്ളൂ. நேரம் குறைவாக இருப்பதனாலே நான் சுருக்கமாக சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். നിങ്ങൾ അത് മനസ്സിൽ ഗ്രഹിച്ച് വീട്ടിൽ പോയി ചിന്തിച്ചാൽ കൂടുതൽ ആത്മീയ കാര്യങ്ങൾ നമുക്ക് അതിൽ മനസ്സിലാക്കുവാനായിട്ട് കഴിയും. இப்படியாக நீங்கள் மனதிலே கேட்டவர்களாக வீட்டிலே அதை குறித்து கடந்து சென்று ஆராய்ந்து பார்க்கும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். വിശുദ്ധ ബൈബിൾ നമ്മെ ഓർപ്പിക്കുന്ന വലിയൊരു കാര്യമാണ് ഞാൻ ഓർപ്പിച്ചതുപോലെ ദൈവം നമ്മുടെ കൂടെ ഉണ്ട് എന്നുള്ളത്. நான் வேத வசனத்திலே வாசித்த பிரகாரமாக, நான் உங்களுக்கு நினைவுபடுத்தின பிரகாரமாக தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். നാം ഏദൻ തോട്ടത്തിൽ തന്നെ കാണുന്നുണ്ട്, ദൈവം മനുഷ്യന്റെ കൂടെ വന്ന് മനുഷ്യന്റെ കൂടെ നടന്നു എന്നുള്ള കാര്യം നാം വായിക്കുന്നുണ്ട്. ஏதேன் தோட்டத்திலே நாம் பார்க்க முடியும், மனுஷரோடு கூட ஆண்டவர் உறவாடி கொண்டிருந்தார், அவர்
அவர்களோடு கூட இருந்ததை நாம் பார்க்க முடியும். മനുഷ്യൻ അനുസരണക്കേട് കാണിച്ചു എങ്കിലും ദൈവം ആ മനുഷ്യനെ മറന്നില്ല. இப்படியாக அந்த மனுஷன் தவறு செய்த பொழுதும் ஆண்டவர் அவரை மறக்கவில்லை. പിന്നീടുള്ള കാലങ്ങളിലെല്ലാം നാം മനുഷ്യന്റെ ചരിത്രം എടുത്തു നോക്കിയാൽ ദൈവം മനുഷ്യന്റെ കൂടെ ഉണ്ട്. அதற்கு பிற்பாடு இருக்கக்கூடிய அநேக சரித்திர காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறதாக பார்க்க முடிகிறது. ഈ പുതിയ നിയമത്തിലേക്ക് വരുമ്പോൾ നമുക്കറിയാം ഇമ്മാനുവേലായി ദൈവം നമ്മോട് കൂടെ എന്ന് പറഞ്ഞ് ദൈവം നമ്മുടെ കൂടെ ഉണ്ട്. புதிய ஏற்பாட்டிலே நாம் கடந்து வரும் பொழுது இம்மானுவேலாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக காணப்படுகிறார். മാത്രമല്ല 3.5 വർഷക്കാലം ശിഷ്യന്മാരോടുകൂടെ നടന്ന് സ്വർഗാരോഹണം ചെയ്യുന്നതിന് മുമ്പ് നമ്മുടെ വാഴ്ത്തപ്പെട്ട കർത്താവ് ശിഷ്യന്മാരോട് മത്തായിയുടെ സുവിശേഷം 28-ാം അധ്യായം അതിന്റെ 20-ാം വാക്യത്തിൽ പറഞ്ഞു, ഞാനോ ലോകാവസാനത്തോളം കൂടെ ഉണ്ട്. இப்படியாக 3.5 வருஷம் இந்த ஊழியத்திலே செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்களை பார்த்த ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 28 நாம் வாசிக்க கேட்டோம், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. മാത്രമല്ല വെളിപ്പാട് പുസ്തകം അതിന്റെ അവസാന അധ്യായങ്ങളിലേക്ക് നാം വരുമ്പോൾ ഇതാ മനുഷ്യരോടുകൂടെ ദൈവത്തിന്റെ കൂടാരം എന്നാണ് ദൈവത്തിന്റെ ആത്മാവോട് പറയുന്നത്. இங்கு இப்படியாக வெளிப்படுத்தலே நாம் வாசிக்கும் பொழுது மனுஷனுக்குள்ளாக தேவனுடைய கூடாரம் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். അപ്പോൾ ദൈവജനം എവിടെ നോക്കിയാലും ദൈവം മനുഷ്യന്റെ കൂടെയുണ്ട്. நாம் எங்கு பார்த்தாலும் மனுஷனோடு கூட தேவன் காணப்படுகின்றார். പക്ഷെ ഇന്ന് രാത്രികാലം ഒരു ചോദ്യം നിങ്ങളോട് ഞാൻ ചോദിക്കട്ടെ. இந்த ராத்திரி நேரத்தில் உங்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். നാം ദൈവം നമ്മോട് കൂടെയുണ്ട്. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ദൈവത്തിന്റെ സ്വഭാവത്തിന് ദൈവത്തിന് മാറ്റുവാനായിട്ട് കഴിയുകയില്ല. அவருடைய குணாதிசயங்களை ஒருபோதும் மாற்ற முடியாது. മാത്രമല്ല ദൈവം മനുഷ്യന്റെ കൂടെ നടക്കുന്നതാണ് നാം കാണുന്നത്. அதோடு கூட மாத்திரமல்ல, தேவன் நம்மோடு கூட மனுஷனோடு கூட நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். ഇന്ന് രാത്രികാലം ചോദിക്കട്ടെ, നാം ദൈവത്തിന്റെ കൂടെയാണോ നടക്കുന്നത്? ஆனால் இந்த ராத்திரி நேரத்திலே இப்படியாக உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், நாம் தேவனோடு கூட நடக்கிறவர்களாக இருக்கின்றோமா? ദൈവം നമ്മുടെ കൂടെയുണ്ട്. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ദൈവത്തിന് തന്നെ വാക്ക് മാറ്റുവാൻ കഴിയുകയില്ല. தேவனுடைய வாக்கு ஒரு நாளும் மாறாது. പക്ഷെ ഇന്ന് രാത്രികാലത്തെ ചോദ്യം, இந்த ராத்திரி நேரத்தினுடைய ஒரு கேள்வி, നാം ദൈവത്തോട് കൂടെയാണോ നടക്കുന്നത്? நாம் தேவனோடு கூட நடக்கின்றோமா? ഞാൻ 2 വാക്യങ്ങൾ മുമ്പിലേക്ക് കൊണ്ടുവരട്ടെ. 2 வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வருகின்றேன். ഉൽപ്പത്തി പുസ്തകം 5-ാം അധ്യായം അതിന്റെ 21 23 വാക്യങ്ങൾ വായിക്കാം. ஆதியாகமம் 5-ாம் அதிகாரம் 21 മുതൽ 23 വരെയുള്ള വേദഭാഗങ്ങൾ. ഓക്കെ. ഇനി എബ്രായ ലേഖനം 11-ാം അധ്യായം 5-6 വാക്യം കൂടി വായിക്കാം. ഹീബ്രൂസ് ചാപ്റ്റർ 5 വേഴ്സ് 5 and 6. எபிரேயர் 11 5-6 வசனங்கள். ഓക്കെ ഓക്കെ മതി. ഈ ആനോക്ക് എന്ന് പറയുന്ന മനുഷ്യനെ കുറിച്ചാണ് നമ്മൾ ഈ 2 ഭാഗത്തും വായിച്ചത്. நாம் இப்படியாக புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் வாசித்ததிலே വാക്യങ്ങൾ മാത്രമേ ഈ ഹാനോക്കിനോട് കൂടെയുള്ളൂ. 9 வசனங்கள் மட்டுமே யோனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ഹാനോക്കിനെ കുറിച്ച് നാം വായിച്ചത് 300 വർഷം 300 வருடங்களாக தேவனோடு கூட அவர் நடந்தார். ഒരു 10-30 എന്നൊക്കെ പറഞ്ഞാൽ നമുക്കൊന്ന് മനസ്സിലാകാം. ஒருவேளை 10 வருஷம் 30 வருஷம் என்று சொன்னால் அறிந்து கொள்ள முடியும். അങ്ങേയറ്റം നമുക്കൊരു 100 വർഷം എന്ന് പറഞ്ഞാൽ നമുക്ക് മനസ്സിലാവും. போனால் போகட்டும் 100 வருஷம் என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். 300 വർഷം ദൈവത്തോട് കൂടെ നടന്നു. ஆனால் 300 வருஷம் அவர் தேவனோடு கூட நடந்தார். ഈ കൂടെ നടക്കുക എന്ന് പറയുന്നത് വലിയ ബുദ്ധിമുട്ടുള്ളൊരു കാര്യമാണ്. கூட நடக்க வேண்டும் என்று சொல்வது மிக கஷ்டமான ஒரு காரியம். നമ്മുടെ ഭാഷയിലൊക്കെ പറഞ്ഞ നല്ല തിക്ക് ഫ്രണ്ട്സ് ആണെങ്കിൽ എളുപ്പം. நாம் நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் என்று சொல்லும் பொழுது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆണെങ്കിൽ ഈസി. நல்ல நெருங்கிய நண்பர்கள் என்று சொல்லும் பொழுது நன்றாக இருக்கும். പക്ഷെ അത്രയ്ക്ക് ഫ്രണ്ട്സ് ഒന്നും അല്ലെങ്കിൽ നമുക്കറിയാം കൂടെ എല്ലാവരുടെയും കൂടെ പോകത്തില്ല. அப்படியாக நல்ல நெருங்கிய நண்பர்கள் அல்லாதவரிடத்திலே நாம் அதிகமாக கடந்து செல்வதில்லை. എനിക്കറിയാം ഇവിടെ ഇരിക്കുന്ന പലരും വിവാഹമൊക്കെ കഴിച്ച് മക്കളൊക്കെ ഉള്ളവരാണ്. எனக்கு தெரிந்த நான் நினைக்கின்றேன் இங்க இருக்கிற அநேகர் திருமணமாகி பிள்ளைகள் இருக்கிறார்கள். ഒരുമിച്ച് വസിക്കുവാനായിട്ടാണ് ദൈവം അവരെ കൂട്ടിച്ചേർത്തത്. இப்படியாக நீங்கள் ஒன்றாய் இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை சேர்த்து வைத்திருக்கிறார். ഒരുമിച്ചാണ് വസിക്കുന്നത്. அவர்கள் ஒன்றாக வாசம் பண்ணுகிறார்கள். ജോലിയുടെ ഒക്കെ ഭാഗമായിട്ട് നാം ഇവിടെ ആയിരിക്കുമ്പോൾ ചിലപ്പം ചില
നാളുകളത്തേക്ക് മാറി താമസിക്കാറുണ്ട്. வேலையின் காரணமாக ஒரு சில நேரங்களிலே நாம் கணவனும் மனைவியுமாக பிரிந்து காணப்படலாம். പക്ഷെ എപ്പോഴും ഒരുപോലെ അല്ല നാം അവരോട് ചേർന്ന് വസിക്കുന്നത്. ஆனால் நாம் எப்பொழுதும் ஒரே போலவே அவர்களோடு கூட சேர்ந்து வாழ்வதில்லை. ചില പിണക്കങ്ങളും വഴക്കുകളും ഒക്കെ ഉണ്ടാകാറുണ്ട്. இடையிலே பிரச்சனைகளும் சண்டைகள் எல்லாம் வரும். നാം മനുഷ്യരാണ്, പലപ്പോഴും വാക്കുകൊണ്ടൊക്കെ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടൊക്കെ നമ്മൾ ഫൈറ്റ് ചെയ്യാറുണ്ട്. நாம் எல்லாரும் மனுஷர்கள் தான். வார்த்தையின் மூலமாக அதனாலே சண்டைகள் வருகிறது. നമ്മൾ ചേർന്ന് ഒരുമിച്ച് നടക്കുമ്പോഴുള്ള ബുദ്ധിമുട്ടാണ് ഞാൻ പറഞ്ഞത്. நாம் இப்படியாக சேர்ந்து வாழும் பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் உங்களுக்கு நான் சொன்னேன். പക്ഷെ ഇവിടെ ഹാനോക്കിനെ കുറിച്ച് കൂടെ നടന്നെന്നാ വായിച്ചത്. ஆனால் நாம் இங்கு வசனங்களிலே வாசித்தோம் 300 வருடங்களாக ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தார். എന്താ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് തിരിച്ചു പറയാഞ്ഞത്? ഹാനോക്ക് ദൈവം ഹാനോക്കിനോട് കൂടെ നടന്നു എന്ന് പറയുന്നതിന് പകരം ദൈവത്തിന്റെ ആത്മാവോടെ പറഞ്ഞത് ഹാനോക്ക് ദൈവത്തോട് കൂടെ നടന്നെന്നാ. இப்படியாக நாம் வாசிக்க கேட்டோம், ஏனோக்கு கர்த்தரோடு கூட 300 வருடம் வாழ்ந்ததாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரோடு கூட கர்த்தர் ஏனோக்கோடு இருந்தார் அங்கு சொல்லவில்லை. മനസ്സിലായല്ലോ? ആ ദൈവം ഹാനോക്കിനോട് കൂടെ നടത്തുന്നല്ല, ஏனோக்கு கர்த்தர் ஏனோக்கோடு நடந்தது என்று சொல்லவில்லை. ഹാനോക്ക് ദൈവത്തോട് കൂടെ നടന്നെന്നാ പറയുന്നത്. ஏனோக்கு கர்த்தரோடு கூட நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. പറഞ്ഞത് அப்படிதான் வேதவசனம் சொல்லுகிறது. നേരത്തെ ഞാൻ ആദ്യം പറഞ്ഞ കാര്യം നമുക്ക് എളുപ്പമോ? ദൈവം എന്നോട് കൂടെ ഉണ്ടെന്ന് പറയാൻ എളുപ്പമോ? நான் முன்னதாக சொன்ன பிரகாரமாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்வது மிக எளிதானது. പക്ഷെ ദൈവത്തോട് കൂടെ നടക്കാൻ എളുപ്പമല്ല. ஆனால் தேவனோடு கூட நடப்பது மிக எளிமையான காரியமில்லை. പക്ഷെ ഹാനോക്കിനെ കുറിച്ച് വായിക്കുന്നത് 300 വർഷം ദൈവത്തോട് കൂടെ നടന്നു. ஆனால் ஏனோக்கை குறித்து வாசிக்கும் பொழுது 300 வருடங்களாக தேவனோடு கூட நடந்தார். അതൊരു എളുപ്പമുള്ള കാര്യമല്ല. பிரியமானவர்களே, அது மிக எளிமையான, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இல்லை. പക്ഷെ ഹാനോക്കിന്റെ ജീവിതം നമ്മെ പഠിപ്പിക്കുന്നത് അത് സാധിക്കുമെന്നുള്ളതാണ്. ஆனால் ஏனோக்கினுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறது அது முடியும் என்று சொல்லி. ചിലരൊക്കെ പറയാറുണ്ട്, സഹോദര എന്റെ ഈ മദ്യപാനമോ അല്ലെ ഈ പുകവലിയോ ഒന്നും എനിക്ക് വിടാനായിട്ട് പറ്റുന്നു. ஒரு சில சோழர்கள் இப்படியாக சொல்லுவார்கள், இது போல மதுபானமும் சிகரெட்டை பிடிப்பதெல்லாம் என்னால் விட முடியவில்லை என்று சொல்லி. പറ്റും, നിങ്ങൾ തീരുമാനിച്ചാൽ முடியும், நீங்கள் தீர்மானித்தால் அது நடக்கும். നിങ്ങൾ തീരുമാനിച്ചാൽ മാത്രമേ സാധിക്കൂ. நீங்கள் தீர்மானித்தால் அது நடக்கும். വേറെ ആരും തീരുമാനിച്ചാൽ നടക്കത്തില്ല. அது வேறு யாரும் முடிவு செய்ய முடியாது. അതുപോലെ തന്നെ ഹാനോക്ക് ദൈവത്തോട് കൂടെ നടന്നത്. அதுபோலதான் ஏனோக்கு கர்த்தரோடு கூட நடந்தார். നോക്കുക, ഞാൻ ഓർപ്പിച്ചു 9 വാക്യങ്ങൾ മാത്രമേ ഹാനോക്കിനെ കുറിച്ച് ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പറയുന്നുള്ളൂ. நான் நினைவுபடுத்தினேன் 9 வசனங்களிலே மாத்திரம் ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ഞാൻ ഈ ഹാനോക്കിനെ കുറിച്ച് വായിച്ചപ്പോൾ ഒരു നല്ല കാര്യം എന്റെ മനസ്സിൽ വന്നു. ஏனோக்கை குறித்து வாசித்த மனதிற்குள்ளாக ஒரு நல்ல காரியம் வந்தது. നല്ല ഒരു ട്രാൻസ്ലേഷൻ ഞാൻ വായിച്ചത്. நான் இப்படியாக நல்ல ஒரு மொழிபெயர்ப்பிலே வாசித்தேன். ദൈവത്തിന് ഏറ്റവും പ്രിയപ്പെട്ടവനായിട്ട് ഹാനോക്ക് നടന്നു. தேவனுக்கு மிகவும் விருப்பமுள்ள ஒரு மனிதராக ஏனோக்கு நடந்தார். അങ്ങനെ 300 വർഷം ഹാനോക്ക് നടന്നപ്പോൾ, அப்படியாக 300 வருடங்களாக கடவுளோடு கூட நடந்த பொழுது, ഒരു ദിവസം ദൈവം ഹാനോക്കിനോട് പറഞ്ഞു, മതി, ഈ ഭൂമിയിലെ നിന്റെ നടത്തം, സ്വർഗത്തിലേക്ക് പോരെ, അവിടെ എന്നോട് കൂടെ നടക്കാമല്ലോ. இப்படியாக ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், போதும், நீ இந்த உலகத்தில் நடந்தது, என்னோடு கூட பரலோகத்திலே வா, என்னோடு கூட சேர்ந்து நடக்கலாம் என்று சொல்லி. കാരണം എന്താണ്? ദൈവത്തിന് അത്രമാത്രം പ്രിയപ്പെട്ടവനായിട്ട് ഹാനോക്ക് നടന്നു. அதனுடைய காரணம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய பார்வையிலே மிக பிரியமுள்ளவராக இந்த ஏனோக்கு காணப்பட்டார். അതുകൊണ്ട് ഇന്ന് രാത്രികാലം പ്രിയമുള്ളവരെ, നമുക്കൊന്ന് ചിന്തിക്കാം, ഞാൻ എന്റെ ദൈവത്തിന് എത്ര പ്രിയപ്പെട്ടവനായിട്ടാണ്. பிரியமானவர்களை இப்படியாக சிந்தித்து பாருங்கள், தேவனுடைய பார்வையிலே அவருடைய பிரியப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? നാം ചില കാര്യങ്ങൾ ഒരുമിച്ച് ചിന്തിക്കുവാനായിട്ട് പോവുകയാണ്. അവിടെ ചിന്തിക്കുമ്പോൾ നാം നമ്മെ തന്നെ ഒന്ന് ശോധന ചെയ്യേണ്ടത് ആവശ്യമാണ്. நாம் இங்கு ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சிந்திக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்ததாக நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் என்று சொல்லி நமக்குள்ளாக கேள்வி கேட்க வேண்டியது அவசியமுள்ளதா இருக்கிறது. എന്തായിരിക്കാം താൻ ദൈവത്തോട് കൂടെ നടക്കുവാനുള്ള കാരണം? அவர் இப்படியாக தேவனோடு கூட நடப்பதற்கான காரணம் என்ன? പ്രിയമുള്ളവരെ, ഹാനോക്ക് എല്ലാത്തിനും ഒന്നാം സ്ഥാനം ദൈവത്തിന് കൊടുത്തു എന്നുള്ളതാണ്. பிரியமானவர்களே, ஏனோக்கு எல்லாவற்றிலும் முதல் ஸ்தானத்தை தேவனுக்கு கொடுத்தார். മാത്രമല്ല, തന്റെ സകല വഴികളിലും ദൈവമായിരുന്നു എനിക്കുണ്ടായിരുന്നത്. அவருடைய எல்லா வழிகளிலும் தேவனாக காணப்பட்டார். തന്റെ പ്രവൃത്തിയിലെ, തന്റെ ചിന്തയിലെ, തന്റെ വഴികളിലെ, നടപ്പിൽ എല്ലാം ദൈവമായിരുന്നു. அவர் நடக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் செய்கின்ற எல்லா காரியங்களும் அவர் தேவனுக்காக அவர் செயல்பட்டார். താൻ ദൈവത്തെയാണ് സ്നേഹിച്ചത് ഏറ്റവും அவர் അധികം. அதிகமாக தேவனை நேசித்தார். മാത്രമല്ല, ദൈവത്തെ മാത്രമേ താൻ ആരാധിച്ചുള്ളൂ. அவர் தேவனை மாத்திரமே ஆராதித்தார். എന്തുകൊണ്ടായിരിക്കും താൻ മറ്റുള്ളവരിൽ, എന്തുകൊണ്ടാണ്
ചില പ്രത്യേകതയോട് ഞാൻ പറഞ്ഞു മുന്നോട്ട് പോട്ടെ. ஒரு சில விசேஷமான காரியங்களை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ദൈവവചനത്തിൽ രണ്ടുപേരാണ് ദൈവത്തോടു കൂടെ നടന്നതെന്നുള്ളത് നാം വായിക്കുന്നത്. வேதாகமத்திலே 2 பேர் தேவனோடு கூட நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ഒന്ന് നാം വായിച്ചു ആനോക്ക് ദൈവത്തോടു കൂടെ ஒன்றை നടന്നു. வாசித்தோம், அது ஏனோக்கு என்று சொல்லி. ഇനി ഉൽപ്പത്തി പുസ്തകം 6:9 നാം വായിക്കുന്നുണ്ട് നോഹ ദൈവത്തോടു കൂടെ നടന്നു എന്ന്. ஆதியாகமம் 6 அதனுடைய 9 வாசிக்க முடியும். நோவா தேவனோடு கூட நடந்தார். രണ്ട് മരണം കാണാതെ രണ്ടുപേർ എടുക്കപ്പെട്ടതായിട്ട് ദൈവത്തിന്റെ വചനം നമ്മെ ഓർമ്മിപ്പിക്കുന്നു. மரணத்தை காணாமல் 2 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக வேதவசனத்திலே பார்க்க முடியும். ഒന്ന് ഹാനോക്കാണ്, ஒன்று ஏனோக்கு, രണ്ട് ഏലിയാവാണ്. மற்றொன்று எலியா. രണ്ട് രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 2:11 നാം വായിക്കുന്നുണ്ട്. 2 ராஜாக்கள் 2 அதனுடைய 11 வாசிக்க முடியும். മാത്രമല്ല ആദാം മുതൽ 7ാമത്തെ തലമുറയിൽപ്പെട്ട ആളാണ് ഈ ഹാനോക്ക് എന്ന് പറയുന്നത്. ஆதாம் பிறந்ததிலிருந்து 7வது தலைமுறையில் தான் இந்த ஏனோக்கு வருகிறார். ആദാം മുതൽ അതിനു മുമ്പ് ഹാനോക്കിന് മുമ്പുള്ള തലമുറയിൽപ്പെട്ട എല്ലാവരെയും കുറിച്ച് ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പറഞ്ഞത് അവർ മരിച്ചു എന്നാണ്. இப்படியாக ஆதாம் ஏவாளுடைய அவருடைய ஜெனரேஷன்ல இருந்து இப்படியாக ஏனோக்கு வரைக்குமாக நாம் பார்க்கும் பொழுது பிறந்த எல்லாரும் மரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ഹാനോക്കിനെ കുറിച്ച് നമ്മൾ വായിച്ചത് ദൈവം അവനെ എടുത്തു എന്നാ വായിച്ചത്. ஆனால் ஏனோக்கை குறித்து வாசிக்கும் பொழுது தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். മാത്രമല്ല ഹാനോക്കിന്റെ പ്രത്യേകത ലോകത്തിൽ ഏറ്റവും അധികം പ്രായമുണ്ടെന്ന് ദൈവവചനം പറയുന്ന ആളിന്റെ പിതാവായിരുന്നു. இப்படியாக இந்த வேத வசனத்திலே அதிக வருடங்களாக வாழ்ந்தவர்களுடைய தகப்பனாக இந்த ஏனோக்கு காணப்படுகின்றார். ഉൽപ്പത്തി പുസ്തകം 5:27 ஆதியாகமம் 5 அதனுடைய 27 മെതുശലേമിന്റെ പിതാവായിരുന്നു. മെതുശലേമിന്റെ പിതാവായിരുന്നു. 5:27. மெத்துசலாவினுடைய அவர் தகப்பனாய் இருந்தார். മാത്രമല്ല 300 വർഷം ദൈവത്തോടു കൂടെ നടന്ന മനുഷ്യൻ. அவர் 300 வருஷம் தேவனோடு கூட நடந்தார். തനിക്ക് മക്കളും കുടുംബവും എല്ലാം ഉണ്ടായിരുന്നു. அவருக்கு பிள்ளைகளும் குடும்பமும் காணப்பட்டது. എബ്രായലേഖനത്തിൽ എന്താ വായിച്ചത്? എബ്രായലേഖനത്തിൽ വായിച്ചു താൻ വിശ്വാസത്താൽ എടുക്കപ്പെട്ടു എന്ന് വായിച്ചു. எபிரேயர் 11:5 வாசித்தோம், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். മാത്രമല്ല യൂദയുടെ പുസ്തകം 14-15 വാക്യങ്ങൾ നാം വായിക്കുമ്പോൾ ദൈവ ന്യായവിധിയെ കുറിച്ച് ഹാനോക്ക് പ്രസംഗിച്ചു എന്ന് നാം വായിക്കുന്നുണ്ട്. இப்படியாக ஏனோக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டதை பார்க்க முடியும். നോക്കുക പ്രിയമുള്ളവരെ, എത്ര വലിയ ഒരു മഹത്തായ വ്യക്തിയായിരുന്നു ഹാനോക്ക് എന്നുള്ളത്. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனாக அவர் ஏனோக்கு காணப்பட்டார். 300 വർഷം ദൈവത്തോട് കൂടെ നടന്നു. 300 வருஷங்களாக தேவனோடு கூட நடந்தார். ചില കാര്യങ്ങൾ അതിനകത്ത് അടങ്ങിയിട്ടുണ്ട്. அதுல இருந்து ஒரு சில காரியங்களை நான் பார்க்கிறோம். കൂടെ നടക്കണമെങ്കിൽ ഫെലോഷിപ്പ്, കൂട്ടായ്മ ആവശ്യമാണ്. நாம் கூட நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஃபெலோஷிப் என்பது அதிக அவசியம் உள்ளதா இருக்கிறது. നമ്മുടെ ഈ വഴിയിൽ കൂടി ഒത്തിരി ആളുകളൊക്കെ നടന്നു പോകാറുണ്ട്. நாம் நடந்து போகும் பொழுது அநேக நபர்களை பார்க்க முடியும். ക്യാമ്പിലൊക്കെ പോകുമ്പോൾ ഞങ്ങൾക്കറിയാം അനേക ആളുകൾ ഞങ്ങളുടെ മുന്നേ കൂടി ഇങ്ങനെ പാസ് ചെയ്യാറുണ്ട്. இப்படியாக கேம்பிலே நாங்கள் போகும் பொழுது எங்களுக்கு முன்னும் பின்னுமாக அநேகர் போவார்கள். എല്ലാവരുടെ ഒന്നും എടുക്കുന്ന നമ്മൾ പോകാറില്ല. ஆனால் எல்லாரிடத்திலே நாங்கள் கடந்து போவதில்லை. നമ്മളിപ്പോൾ നോക്കുന്നത് തമിഴാണോ എന്ന് നോക്കിയിട്ട് ആളുടെ പരിചയപ്പെടാറുണ്ട്. இப்படியாக அங்கு பார்க்கும் பொழுது தமிழ் நண்பர்களாக பேசுகிறதை பார்த்து அவர்களிடத்திலே நாங்கள் பேசுவோம். ഇനി നമ്മൾ വഴിയെ പോകുമ്പോൾ നമുക്ക് പരിചയമുള്ള ഒരാളെ പെട്ടെന്ന് നമ്മൾ ഹായ് എന്ന് പറഞ്ഞിട്ട് നമ്മൾ ആളിനെ വിളിക്കും. ஒருவேளை நமக்கு தெரிந்த நபர்களாக இருப்பார்கள் சொன்னால் ஹாய் என்று அழைத்து அவர்களோடு கூட பேசுவோம். അല്ലാതെ വേറെ ആരും നാം പരിചയപ്പെടാറില്ല. அப்படி இல்லை என்று சொன்னால் மற்ற இடத்திலே நாம் பேசுவதில்லை. ഇന്ന് ഉച്ചയ്ക്ക് സൺഡേ സ്കൂളൊക്കെ കഴിഞ്ഞ് ഞാൻ എന്റെ റൂമിലേക്ക് പോകുന്ന സമയത്ത് இப்படியாக இந்த நாள் மத்தியானத்திலே சகோதரர் சண்டே ஸ்கூலை முடித்து விட்டு கடந்து செல்லும் பொழுது ഒരാൾ ഇങ്ങനെ ശ്രദ്ധിച്ച് എന്നെ നോക്കി പോകുന്നത് ഞാൻ കണ്ടു. இப்படியாக ஒருவர் சகோதரை மிக இப்படியாக நோக்கி பார்த்து போனார். പെട്ടെന്ന് എനിക്ക് മനസ്സിലായി എവിടെയോ കണ്ട ഒരു പരിചയമുണ്ട്. எனக்கு உடனடியாக இந்த சிந்தனைக்கு வந்தது, இவரை நான் எங்கோ பார்த்திருக்கிறேன். ആളെ നടന്നിട്ട് അവിടെ നിന്നിട്ട് എന്നെ പെട്ടെന്ന് അച്ഛാന്ന് തിരിച്ചു വിളിച്ചു. அவர் தூரத்திலே நின்று என்னை பார்த்து அச்சா என்று சொல்லி என்னை அழைத்தார். എന്നിട്ട് ഓടി എന്റെ അടുക്കിലേക്ക് വന്നു. வேகமாக ஓடி என்ற அருகாமையிலே வந்தார். പെട്ടെന്ന് എന്റെ മെമ്മറി പ്രവർത്തിച്ചു. உடனடியாக என்னுடைய சிந்தையான செயல்பட்டது. വളരെ കുഞ്ഞായിരുന്നപ്പോ ഞാൻ കണ്ട ഒരു മനുഷ്യനാ. நான் வளர சிறிய பையனாக இருக்கும் பொழுது நான் பார்த்தேன். ജോലിയുള്ള ബന്ധത്തിൽ ഈ അബുദാബിയിൽ എത്തിയിട്ടുണ്ട്. வேலை நிமித்தமாக இங்கு கடந்து வந்திருக்கின்றார். എന്റെ നാട്ടുകാരനാണ്. சகோதரிய ஊர்க்காரர். ഇത് ഞാൻ എന്നെ അറിയാവുന്നതുകൊണ്ട് വിളിച്ചതാ. என்னை சகோதரி அறிந்த நிமித்தமாக அவரை அழைத்தார். അറിയത്തില്ലെങ്കിൽ അതേ അങ്ങ് നടന്നു പോകത്തേ ഉള്ളൂ. என்னை அறிவில்லை என்று சொன்னால் கடந்து போயிருப்பார். കൂടെ നടക്കണമെങ്കിൽ ഒരു കൂട്ടായ്മ, ഫെലോഷിപ്പ് ആവശ്യമാണ്. கூட நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஃபெல்லோஷிப் அவசியம் உள்ளதா இருக்கிறது. യൂണിറ്റി, ഐക്യം ആവശ്യമാ. ஐக்கியமானது அவசியம் உள்ளதா இருக்கிறது. കൂടെ താമസിക്കത്തില്ല. இல்லை என்று சொன்னால் அங்கு வாழ முடியாது. നടക്കത്തില്ല. அங்கு கூட நடக்க முடியாது. മാത്രമല്ല ഒരു ആശ്രയവും വിശ്വാസവും ഒക്കെ നമുക്ക് ആവശ്യമാണ്. அப்படிப்பட்ட ஒரு ஆசையும் விசுவாசம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். ഹാനോക്കിന്റെ ജീവിതത്തിൽ ഇതെല്ലാം ഉണ്ടായിരുന്നു എന്നുള്ളതാണ് നാം
കാണുന്നത്. ஏனேக்குனுடைய வாழ்க்கையில இவை எல்லாம் காணப்பட்டதாக நாம் அங்கு வாசிக்கின்றோம். ഒരു കാര്യം കൂടി ഞാൻ ഓർപ്പിക്കട്ടെ. ஒரு காரியத்தை கூட நினைவுபடுத்த விரும்புகிறேன். ഹാനോക്ക് തന്റെ നടപ്പ് ആരംഭിച്ചത് ഈ ഭൂമിയിലാണ്. ஏனோக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தது இந்த உலகத்தில் இருந்து. നമ്മൾ പലരും ചിന്തിക്കുന്നത് അങ്ങ് സ്വർഗത്തിൽ ചെന്നിട്ട് പിന്നെ ദൈവത്തോടു കൂടെ നടക്കാവുന്ന. நம்மெல்லாம் நினைத்தோம் அவர் பரலோகத்தில் இருந்து தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தார். നടക്കത്തില്ല കേട്ടോ. அது அப்படியாக നടக்க முடியாது. ഭൂമിയിൽ നാം ദൈവത്തോടു കൂടെ നടന്നെങ്കിൽ മാത്രമേ സ്വർഗത്തിലും ദൈവത്തോടു കൂടെ നടക്കാനായിട്ട് കഴിയത്തുള്ളൂ. நாம் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களிலே தேவனோடு கூட நடந்தால் மாத்திரமே பரலோகத்தில் அவரோடு கூட நடக்க முடியும். ദൈവത്തോടു കൂടെ നടന്നില്ലെങ്കിൽ സ്വർഗത്തിലും ദൈവത്തോടു കൂടെ നടക്കാൻ പറ്റത്തില്ല. இந்த உலகத்திலே நாம் தேவனோடு கூட நடக்கவில்லை என்று சொன்னால் அவரோடு கூட வாழ முடியாது. അതായിരുന്നു ഹാനോക്കിന് സംഭവിച്ചത്. அதுதான் ஏனோக்குடைய வாழ்க்கையிலே நடந்தது. 300 വർഷം ദൈവത്തോടു കൂടെ നടന്നപ്പോൾ ദൈവം പറഞ്ഞു, മതി ഹാനോക്ക്, നീ എന്റെ കൂടെ പോരെ, ഇനി സ്വർഗത്തിൽ എന്നോടൊപ്പം നടക്കാമെന്ന്. 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்திருந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், போதும் நீ என்னோடு கூட வா என்று சொல்லி. വേഗത്തിൽ മുന്നോട്ട് പോട്ടെ, സമയം പോകുന്നത് കൊണ്ട് நான் அடுத்த காரியத்தை நேராக கடந்து செல்கிறேன். ദൈവത്തോടു കൂടെ നടക്കുന്നതിന് 5 കാര്യം ആവശ്യമാണ്. தேவனோடு கூட நடப்பதற்கு 5 விதமான காரியங்கள் அவசியமுள்ளதாக இருக்கிறது. നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടെങ്കിൽ നാം ദൈവത്തോടു കൂടെയാണ്. இந்த 5 விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்று சொன்னால் നാം ദൈവത്തോടു കൂടെ നടക്കുന്നത്. நாம் தேவனோடு கூட நடக்கிறவர்களாக இருக்கிறோம். ജീവിതത്തിൽ ഇല്ലെങ്കിൽ നാം ദൈവത്തോടു കൂടെയല്ല. இந்த 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் நாம் தேவனோடு கூட நடக்கிறவர்கள் இல்லை. മാത്രമല്ല ദൈവത്തോടു കൂടെ നടക്കുന്നതിന് ചില പ്രയോജനങ്ങളും ദൈവത്തിന്റെ വചനം നമ്മെ ഓർപ്പിക്കുന്നു. தேவனோடு கூட நடப்பது நிமித்தமாக அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ആ പോയിന്റ് മാത്രം പറഞ്ഞ് ഞാൻ അവസാനിപ്പിക്കും. அந்த சில குறிப்புகளை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ഒന്ന്, റൈച്ചസ്നെസ്, നീതി ആവശ്യമാണ്. நீதி நமக்கு அவசியமுள்ளதா இருக்கிறது. എന്താ ഈ നീതി നമുക്ക് ആവശ്യമെന്ന് പറയാൻ? ദൈവത്തോടു കൂടെ നടക്കുവാനായിട്ട്. தேவனோடு கூட நடப்பதற்கு இந்த நீதி எதற்காக அவசியமுள்ளதா இருக்கிறது? പല വേദഭാഗത്തും ആരാധനയുള്ള ബന്ധത്തിലൊക്കെ ആ വാക്യങ്ങൾ നാം കേട്ടു. நாம் வாசித்த வேத பகுதியிலும் ஆராதனை சிந்தனையும் நாம் வாசிக்க கேட்டோம். ദൈവത്തോടു കൂടെ നടക്കുന്നതിന് ഒരു നീതി ആവശ്യമാണ്. நாம் தேவனோடு கூட நடப்பதற்கு நீதி அவசியமுள்ளதா இருக்கிறது. ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നത് നമുക്ക് ഒരു നീതിയും ഇല്ലെന്ന. வேத வசனம் சொல்லுகின்றது நமக்கு நீதி என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. റോമാലേഖനം 3:10 നാം വായിക്കുന്നുണ്ട്, നീതിമാൻ ആരുമില്ല, ഒരുത്തൻ പോലും ഇല്ലെന്ന് ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നത്. ரோமர் 3:10 வாசிக்கின்றோம், நீதிமான் இல்லை, ஒருவனாகியும் இல்லை என்று சொல்லி. എല്ലാവരും ഒരുപോലെ പാപം ചെയ്തെന്നാണ് നാം വായിച്ചത്. எல்லோரும் பாவம் செய்தென்று சொல்லி வாசிக்கின்றோம். നമ്മളാരും നീതിമാന്മാരല്ല. நாம் யாரும் நீதிமான்கள் இல்லை. അപ്പൊ ദൈവത്തിന് അടുക്കൽ നമുക്ക് ഒരിക്കലും അടുത്തു വരുവാനായിട്ട് കഴിയുകയില്ല. தேவனுடைய சமூகத்திற்கு வருவதற்கு யாருக்குமே எந்த தகுதியும் இல்லை. ഇനി നമ്മുടെ നീതിയെ കുറിച്ച് എന്താ ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നതെന്ന് അറിയാമോ? நம்முடைய நீதியை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? യശയ്യാപ്രവാചകന്റെ പുസ്തകം 64 അധ്യായം 6 വാക്യം. ஏசாயா 64 அதனுடைய 4 ഐശയ്യ 64:6. നമ്മുടെ നീതികളെല്ലാം കറപുരണ്ട തുണി പോലെ വായിച്ചത്. நம்முடைய நீதி அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. അഴുക്കാണ്ട കന്ത ഇടാൻ നല്ല ഇഷ്ടമല്ലേ? அழுக்கான உடையை இடுவதற்கு நமக்கு விருப்பமா இருக்குமா? എടുത്ത് ഒറ്റയേർ വെച്ച് കൊടുക്കുക, അത് കൊള്ളത്തില്ലെന്ന് പറയും. வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறிந்து விடுவோம். നമ്മുടെ പ്രവൃത്തിയൊക്കെ ഇങ്ങനെയാണെന്ന് പറഞ്ഞത്. நம்முடைய நீதி எல்லாம் இப்படிப்பட்டதா இருந்தது. നമുക്ക് ഒരിക്കലും ദൈവത്തിന്റെ അടുക്കൽ അടുത്ത് വരുവാൻ കഴിയുകയില്ല. அப்படிப்பட்டவர்களா இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய சமூகத்திற்கு வர முடியாது. അതുപോലെ റോമാലേഖനത്തിൽ വായിച്ച നീതിമാൻ ആരുമില്ലെന്നാ വായിച്ചത്. ரோமரிலே வாசித்தோம், நீதிமான் யாரும் இல்லை என்று சொல்லி. മനുഷ്യനായി പിറന്നവരിൽ ആരുമില്ല. மனுஷனாய் பிறந்தவன் யாரும் நீதிமான் இல்லை. ദൈവത്തിന്റെ വചനോട് പറഞ്ഞ ആരുമില്ല, ഒരുത്തൻ പോലും ഇല്ലെന്ന്. வேதவசனம் சொல்லுகின்றது ஒருவரும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி. 5-ാം അധ്യായം 1-ാം വാക്യം ഒന്ന് വായിക്കാം. ரோமர் 5 அதனுடைய 1 வாசிக்கலாம். നമ്മെ നീതീകരിച്ച ഒരു ദൈവമുണ്ട്. நம்மை நீதிமானாக்கின ஒரு தெய்வம் இருக்கிறார். 5 அதனுடைய 1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால். വിശ്വാസത്താൽ നീതീകരിക്കപ്പെട്ടു. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். എങ്ങനെയാ വിശ്വാസത്താൽ നാം നീതീകരിക്കപ്പെട്ടത്? நாம் எந்த விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டோம்? രക്ഷിക്കപ്പെട്ടപ്പോൾ നടന്ന കാര്യമാണ് ദൈവത്തിന്റെ വചനം ഓർപ്പിക്കുന്നത്. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நடந்த காரியம்தான் இந்த விசுவாசம். നമ്മുടെ പാപങ്ങളെ ഏറ്റു പറഞ്ഞ് കർത്താവിനെ നമ്മുടെ ഹൃദയത്തിൽ സ്വീകരിച്ചപ്പോഴാണ് നാം രക്ഷിക്കപ്പെട്ടത്. நம்முடைய பாவத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லி அறிக்கை செய்த பொழுது நமக்கு நீதி, அந்த ரட்சிப்பானது கிடைக்கிறது. നമ്മുടെ കർത്താവുമായിട്ട് ഒരു എഗ്രിമെന്റ് അവിടെ ചെയ്തത്. நமக்கும் தேவனுக்குமான ஒரு உறவு அங்கு வருகிறது. നാം അങ്ങനെ ഈ ഭൂമിയിൽ ഒരു എഗ്രിമെന്റ് ചെയ്തപ്പോൾ நாம் இந்த உலகத்திலே அப்படி ஒரு தீர்மானம் செய்யும் பொழுது സ്വർഗത്തിൽ മറ്റൊരു കാര്യം സംഭവിച്ചു. பரலோகத்திலே வேறொரு காரியம் நடந்தது. സ്വർഗം നമുക്ക് വേണ്ടി ഒരു പ്രഖ്യാപനം ഒന്ന് നടത്തി. பரலோகத்திலே நமக்காக ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ഡിക്ലറേഷൻ സ്വർഗം നമുക്ക് വേണ്ടി ചെയ്തു. அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருகிறதை பார்க்க முடிகிறது. എന്താണെന്ന് അറിയാമോ? அது என்ன தெரியுமா? പാപത്തെ ഏറ്റു പറഞ്ഞപ്പോൾ, அவன் பாவத்தை அறிக்கை செய்த பொழுது, കർത്താവേ ഞാനൊരു പാപിയാണെന്ന് പറഞ്ഞ് കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ നമ്മെ സമ്മതിച്ചപ്പോൾ, நான் ஒரு பாவி என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, യേശുക്രിസ്തുവിനെ രക്ഷിതാവായി സ്വീകരിച്ചപ്പോൾ, இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, സ്വർഗം പറഞ്ഞു നീ പാപിയല്ല എന്ന്. பரலோகம் சொன்னது நீ பாவி இல்லை.
നമുക്കറിയാം കോടതി അങ്ങനെ പറഞ്ഞു നീ കുറ്റക്കാരനല്ലെന്ന് പറഞ്ഞ പിന്നെ കുറ്റക്കാരനല്ല. இப்படியாக கோர்ட்டிலே நீ ஒரு குற்றவாளி இல்லை என்று சொல்லும் பொழுது நாம் குற்றவாளிகள் இல்லை. യേശു ക്രിസ്തു രക്ഷിതാവായി സ്വീകരിച്ചപ്പോൾ സ്വർഗം ചെയ്തൊരു കാര്യമാണ്. സ്വർഗം പറഞ്ഞു ഇനി ഈ കെ.വി. തോമസ് പാപിയല്ല എന്ന്. இப்படியாக நான் இந்த உலகத்திலே நான் பாவியாக இருந்த நான் தேவனுடைய சமூகத்திலே என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்து ஒப்புக் கொடுக்கும் பொழுது இனி நான் பாவி இல்லை. ജോസഫ് ഏറ്റു പറഞ്ഞപ്പോൾ സ്വർഗം പറഞ്ഞു ജോസഫ് ഇനി പാപിയല്ല. இப்படியாக நான் எப்பொழுது என்னுடைய பாவத்தை பரலோகத்துக்கு நேராக தேவனுக்கு நேராக அறிக்கையிட்டோனோ அன்று முதல் நான் பாவி இல்லை. അങ്ങനെ സ്വർഗം നമ്മോട് പറഞ്ഞു നീ നീതീകരിക്കപ്പെട്ടവനാണ്. இப்படியாக பரலோகம் சொன்னது நீ பாவி அல்ல நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். രക്ഷിക്കപ്പെട്ടവർക്ക് മാത്രമേ അങ്ങനെ സ്വർഗം ചെയ്യുകയുള്ളൂ. அப்படியாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. അതിനെക്കുറിച്ച് ദൈവത്തിന്റെ വചനം അനേക കാര്യങ്ങൾ ഓർപ്പിക്കുന്നുണ്ട്. இப்படியாக அதை குறித்து அநேக காரியங்களை வாசிக்க முடியும். നാം വായിക്കുന്നുണ്ട് കൃപയാലാണ് നാം രക്ഷിക്കപ്പെടുന്നത്. நாம் வாசிக்கின்றோம் கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். ഈ വിശ്വസിക്കുന്നവർക്ക് ലഭിക്കുന്നതാണ് ഈ ദൈവത്തിന്റെ നീതി എന്ന് പറയുന്നത്. ரட்சிக்கப்படுகிறவர்கள் விசுவாசத்தினாலே கிடைக்கப்படுகிறது அந்த நீதி என்று சொல்லி நாம் അവരെ வாசிக்கிறோம். കുറിച്ച് നാം സങ്കീർത്തനം 1:3 വായിക്കുന്ന ഒരു ആശ്ചര്യത്തിലിരിക്കുന്ന വൃക്ഷം എന്ന പോലെയാണ്. இப்படியாக சங்கீதம் 1:3 திராட்சை கொடிகளாக அவர் வைத்திருக்கிறார். മാത്രമല്ല അങ്ങനെയുള്ളവർക്ക് മാത്രമേ ദൈവത്തോട് കൂടെ നടക്കുവാനായിട്ട് കഴിയുകയുള്ളൂ. அப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரமே தேவனோடு கூட நடக்க முடியும். അവരാണ് സത്യത്തിൽ നടക്കുക എന്ന് പറയുന്നവർ. அவர் அப்படிப்பட்டவர்கள் தான் சத்தியத்திலே நடக்கிறவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். അവരെ കുറിച്ച് സങ്കീർത്തനം 1:6 നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. அவர்களை குறித்து சங்கீதம் 1:6 வாசிக்கிறோம். അവരുടെ വഴിയൊക്കെ ദൈവം അറിയുന്നുവെന്ന്. அவருடைய வழிகளிலே தேவன் காணப்படுகின்றார். അപ്പോൾ പ്രിയമുള്ളവരെ, നാം ദൈവത്തോടുകൂടെ നടക്കുന്നില്ല എങ്കിൽ ദൈവം നമ്മുടെ വഴി അറിയത്തില്ല. நாம் தேவனோடு கூட நடக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வழியை தேவன் அறிய மாட்டார். ദൈവം നമ്മെ പോലും അറിയുകയില്ല. தேவன் நம்மையும் அறிய மாட்டார். പക്ഷെ ദൈവം നമ്മെ അറിയണമെങ്കിൽ, தேவன் நம்மை அறிய வேண்டும் என்று നമുക്ക് சொன்னால், ദൈവത്തോടുകൂടെ നടക്കണമെങ്കിൽ, நாம் தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்று சொன்னால், സിമ്പിൾ ആയിട്ടുള്ള കാര്യം പറയാൻ, നാം രക്ഷിക്കപ്പെടേണ്ടത് ആവശ്യമാണ്. நாம் மிக எளிமையாக சொல்லுகின்றேன், ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம் உள்ளதா இருக்கிறது. രണ്ടാമത്തെ കാര്യം, இரண்டாவது காரியம், നമുക്ക് വിശ്വാസം ആവശ്യമാണ്. நமக்கு விசுவாசம் அவசியம் உள்ளதா இருக்கிறது. എന്തായി വിശ്വാസം എന്ന് പറയുന്നത്? விசுவாசம் என்று சொன்னால் என்ன? നാം എബ്രായ ലേഖനത്തിൽ വായിക്കുകയുണ്ടായി. நாம் எபிரேயர்ல இப்படியாக வாசித்தோம். ആനോക്ക് വിശ്വാസത്താൽ ദൈവത്തോടു കൂടെ നടന്നു എന്നാ വായിച്ചത്. ஏனோக்கு விசுவாசத்தினாலே தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி வாசிக்கின்றோம். ആനോക്ക് ദൈവത്തെ കണ്ടിട്ടല്ല നടന്നത്. ஏனோக்கு தேவனை பார்க்கவில்லை. പക്ഷേ ഈ ഭൂമിയെ സകലത്തെയും സൃഷ്ടിച്ച ദൈവത്തെ അങ്ങ് വിശ്വസിച്ചു. இந்த உலகத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனை அவர் விசுவாசித்தார். ആ ദൈവമാണ് ദൈവമെന്നും എന്റെ ദൈവമാണെന്നും അങ്ങോട്ട് വിശ്വസിച്ചു. அந்த தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவர் விசுவாசித்தார். ആ ദൈവം പറഞ്ഞതുപോലെ മാത്രമേ ജീവിച്ചുള്ളൂ. அந்த தேவன் சொன்ன பிரகாரமாக அவர் வாழ்ந்தார். അവിടെ നാം വായിച്ചു അങ്ങനെ നടന്ന് ദൈവത്തെ പ്രസാദിപ്പിച്ചു എന്നാണ് നാം വായിച്ചത്. அப்படியாக அவர் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். ദൈവത്തെ പൂർണ്ണമായിട്ട് വിശ്വസിച്ചു. சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவனை முழுவதுமாக அவர் விசுவாசித்தார். യഥാർത്ഥ ദൈവത്തിൽ വിശ്വസിച്ചു. சரியான நிலைமையில ஆண்டவரை விசுவாசித்தார். ദൈവത്തിന്റെ സൃഷ്ടാവാണെന്ന് വിശ്വസിച്ചു. அவர் என்னை ரட்சகர் என்று சொல்லி என்னை சிருஷ்டித்தவர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார். ദൈവം നിത്യനാണെന്ന് വിശ്വസിച്ചു. அவர் நித்தியமான தேவன் என்று சொல்லி விசுவாசித்தார். സർവശക്തനാണെന്ന് அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி விசுவாசித்தார். സർവവ്യാപിയാണെന്ന് വിശ്വസിച്ചു. அவர் எல்லாம் நிறைந்தவர் என்று சொல்லி ദൈവം விசுவாசித்தார். സ്നേഹിക്കുന്ന ദൈവമാണെന്ന് വിശ്വസിച്ചു. அவர் என்னை நேசிக்கிற தேவன் என்று சொல்லி விசுவாசித்தார். അതുകൊണ്ട് റോമാലേഖനം 1:17 നാം വായിക്കുന്ന വിശ്വാസത്താലാണ് നീതിമാൻ ജീവിക്കുന്നതെന്ന്. ரோமர் 1:17 வாசிக்கின்றோம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. ആനോക്ക് അങ്ങനെ നടന്നു എന്ന എബ്രായ ലേഖനത്തിൽ നാം വായിച്ചത്. எபிரேயர்ல அப்படிதான் ஏனோக்கு நடந்ததாக சொல்லப்பட்டதை வாசித்தோம். വിശ്വാസത്താൽ ആനോക്ക് ദൈവത്തോട് കൂടെ നടന്നു എന്നാണ് വായിച്ചത്. விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தார் என்று சொல்லி வாசிக்க கேட்டோம். അങ്ങനെ നടന്നതിന്റെ ഫലം എന്താ? അവനെ കാണാതെ ആയി എന്നാണ് നാം വായിച്ചത്. அப்படி நடந்ததனுடைய பலன் என்ன? அவன் காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். മാത്രമല്ല അതിന്റെ 6-ാം വാക്യം, എബ്രായ ലേഖനം 11:6 വാക്യം, அதனுடைய 6வது வசனத்திலே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ഈ വിശ്വാസം നമുക്കുണ്ട്. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? എന്താ 6-ാം വാക്യത്തിൽ നാം വായിച്ചത്? 6வது வசனத்துல என்ன வாசித்தோம்? എന്നാൽ വിശ്വാസം കൂടാതെ ആർക്കും ദൈവത്തെ പ്രസാദിപ്പിക്കുവാൻ കഴിയും. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், രണ്ട് ദൈവത്തിന്റെ അടുക്കൽ വരുന്നവന് പ്രതിഫലമുണ്ട്. தேவனிடத்தில் சேருகிறவனுக்கு ஒன்று பிரதிபலன் உண்டு. എന്താ വിശ്വാസത്താൽ ദൈവത്തോടു കൂടെ നടന്നാൽ കിട്ടുന്ന പ്രതിഫലം? விசுவாசத்தினாலே தேவனோடு கூட நடக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? ഞാൻ സിംഗിൾ ആയിട്ട് പറയാം, നിത്യജീവനാണ് അതിന്റെ ഫലം. நான் மிக எளிமையாக சொல்லுகின்றேன், நித்தியமான வாழ்க்கையை அவர் கொடுக்கின்றார். നമുക്ക് നിത്യജീവൻ ആവശ്യമുണ്ടെങ്കിൽ நித்திய ஜீவன் யாருக்காவது வேண்டும் என்றால் ദൈവത്തോടു കൂടെ നടക്കണം. தேவனோடு கூட நடக்க வேண்டும். നിത്യ നരകമാ വേണ്ടതെങ്കിൽ நித்திய நரகம் வேண்டும் என்று சொன்னால் ദൈവത്തോടു കൂടെ നടക്കണ്ട. தேவனோடு கூட நடக்க வேண்டாம். അപ്പോൾ വിശ്വാസത്താൽ ദൈവത്തോടു കൂടെ നടന്നാൽ, நீங்கள் விசுவாசத்தினாலே தேவனோடு கூட நடந்தால் നിത്യജീവന്റെ അവകാശികളായി തീരുവാനായിട്ട് நித்திய കഴിയും. ஜீவனுடைய பிள்ளைகளை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். സമയമില്ലാത്തതുകൊണ്ട് വേഗത്തിൽ പോകുന്നത്. சமயம் நேரமில்லாதனால வேகமாக சொல்லுகிறேன். ഒന്ന് നാം കണ്ടു, ദൈവത്തോട്
ദൈവത്തോടുകൂടെ നടക്കുവാനായിട്ട് നീതി ആവശ്യമാണ്. முதலாவதாக நாம் வாசித்தோம், தேவனோடு கூட நடப்பதற்கு நீதி அவசியமுள்ளதா രണ്ട് இருக்கிறது. വിശ്വാസം ആവശ്യമാണ്. இரண்டு, விசுவாசம் அவசியமுள்ளதா இருக்கிறது. മൂന്ന് നേരുള്ളവരായിരിക്കണം. நாம் நேர்மையானவர்களாக காணப்பட வேண்டும். ഇംഗ്ലീഷിൽ അതിന് വായിക്കുന്ന അപ്രൈഷ്യസ് എന്ന വാക്കാണ്, നേരുള്ളവരായിരിക്കണം. நாம் இப்படியாக நேர்மையானவர்களாக காணப்பட வேண்டும். എന്താ നേരുള്ളവർ എന്ന് പറഞ്ഞാൽ നമുക്ക് എല്ലാം അറിയാം. நாம் ഉண்மைയുള്ളவர்களாக என்று சொல்ல என்று சொன்னால் என்ன? അതിന് മറ്റൊരു വാക്കായിട്ട് നമുക്ക് പറയാം വിശ്വസ്തരായിരിക്കുക എന്ന് പറയും. இதனுடைய அர்த்தம் இப்படியாக சொல்லலாம், உண்மை உள்ளவன் என்று சொல்லி. കാരണം നേരുള്ളവർക്ക് മാത്രമേ വിശ്വസ്തരായിരിക്കാനായിട്ട് കഴിയത്തുള്ളൂ. நேர்மையாக நடக்கிறவர்கள் மாத்திரமே உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியும். അവർ സത്യമാണ് സംസാരിക്കുന്നത്. அவர்கள் உண்மையைதான் சொல்லுவார்கள். അവരുടെ ജീവിതത്തിലെല്ലാം അങ്ങനെയായിരിക്കും. அவருடைய வாழ்க்கையில எல்லாம் அதுவாக தான் இருக்கும். നേരില്ലാത്തവരോ உண்மை இல்லாதவர்களோ മനസ്സിലൊന്ന് വെക്കും, പുറത്ത് വേറൊന്ന് പറയും. உள்ளத்திலே ஒன்றை வைத்து வேற ஒன்றை பேசுவார்கள். ഞാനൊരു വാക്യം നിങ്ങളുടെ മുമ്പിലേക്ക് കൊണ്ടുവരാം. ஒரு வார்த்தையை நான் கொண்டு வர விரும்புகிறேன். 84 സങ്കീർത്തനം അതിന്റെ 11ാമത്തെ വാക്യം. 84வது சங்கீதம் എന്താ 11ാമത്തെ വാക്യം? നേരുള്ളവരെ കുറിച്ച് ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്ന ഒരു കാര്യമുണ്ട്. நேராய் நடக்கிறவர்களை குறித்து அங்கு நாம் Psalms 84 verse 11. അടുത്ത വാക്യം. നേരോട് നടക്കുന്നവർക്ക് അവൻ ഒരു നന്മയും മുടക്കത്തില്ലെന്നാ. நேர்மையாய் நடக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் அவர் வைக்காமல் இருப்பதில்லை. ഞാൻ നേരോടെ നടക്കുന്നോ ഇല്ലയോ എന്നുള്ളത് ദൈവമാ നോക്കുന്നത്. நாம் நேர்மையாக நடக்கின்றோமா இல்லையா என்று சொல்லி தேவன் தான் பார்க்கின்றார். അപ്പൊ നേരോട് നടക്കുന്നില്ലെങ്കിൽ നന്മയ്ക്ക് മുടക്കം. நாம் நேர்மையாக நடப்போம் என்று சொன்னால் நன்மைக்கு ஒரு குறைவும் வராது. എന്നാ പ്രിയമുള്ളവരെ, ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നത് നേരോടെ നടക്കുന്നവർക്ക് ദൈവം ഒരു നന്മയും മുടക്കുകയില്ല. தேவனோடு கூட நடக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். അപ്പൊ ദൈവത്തോടു കൂടെ നടക്കുന്നതിന് നമുക്ക് മൂന്നാമതായിട്ട് ആവശ്യമുള്ളത് നേരായിട്ട് നടക്കണം എന്നുള്ളതാണ്. நாம் இப்படியாக தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்பதிலே மூன்றாவது காரியம், நாம் நேர்மை உள்ளவர்களாக, நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் ഒരു കാര്യം കൂടി இருக்கிறது. ഒരു കാര്യം കൂടി ചേർന്ന് അതിനോട് ഓർപ്പിക്കട്ടെ. അതിന് വളരെ ആവശ്യമുള്ള ഒന്നാണ് നമ്മുടെ ജീവിതത്തിലെ വിശുദ്ധി എന്നുള്ളത്. அதோடு கூட சேர்ந்து நான் வேறொரு காரியத்தை சொல்லுகின்றேன். என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் அவசியமுள்ளதா இருக்கிறது. നാലാമത്തെ കാര്യം, நான்காவது காரியம், താഴ്മയുള്ളവരായിരിക്കണം എന്നുള്ളത്. நாம் தாழ்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். പലപ്പോഴും നമുക്ക് നമ്മുടെ ഒരു നമ്മെ ഒന്ന് ഉയർത്തി കാണിക്കാൻ വലിയ ഇഷ്ടമാണ്. அநேக நேரங்களில் நம்மை நாம் உயர்த்தி பேசுவது மிக பெருமையாக இருக்கும். പക്ഷെ ദൈവത്തിന്റെ വചനം അങ്ങനെയല്ല നമ്മോട് പറയുന്നത്. வேதவசனம் அப்படியல்ல சொல்லுகிறது. നിങ്ങൾക്കറിയാം, യോഹന്നാൻ സ്നാപകൻ പറഞ്ഞ വളരെ നല്ലൊരു സ്റ്റേറ്റ്മെന്റ് ഉണ്ട്. யோவான் ஸ்நானகன் சொன்ன ஒரு நல்ல ஒரு வசனத்தை பார்க்க முடியும். യേശുക്രിസ്തുവിനെ കുറിച്ച് കേട്ടിട്ട് താൻ പറഞ്ഞത്, യേശുക്രിസ്തു ഉയരണം ഞാനോ താഴണമെന്നാ പറഞ്ഞത്. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவர் சொன்னார், அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் என்று சொன்னார். അവൻ വളരണം, മഷിക എന്ന് പറയുന്നത് അവൻ വളരണം. இயேசு பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். ഞാൻ കുറയണം, நான் சிறுக வேண்டும். ഈ മനോഭാവം നമുക്കുണ്ടോ? இப்படிப்பட்ட மனோபாவம் நமக்கு இருக்கிறதா? എന്നെ മറ്റൊന്നേക്കാൾ വലുതായിരിക്കണം, അവനേക്കാൾ ചെറിയ കാർ മേടിച്ചാൽ എനിക്ക് വലിയ കാർ മേടിക്കണം. நாம் இப்படியாக பொதுவாக அவனை விட நான் பெரியவனாக காணப்பட வேண்டும், அவன் சிறிய கார் வாங்கினால் நான் பெரிய கார் வாங்க வேண்டும். നിങ്ങളൊന്നും അങ്ങനെയല്ല, ഞങ്ങളുടെ നാട്ടിലെ കാര്യമാണ്. எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் அப்படி இல்லை. ஊர்ல இருக்கிறவரை பற்றி நான் சொன்னேன். നാട്ടിലൊക്കെ നമുക്കറിയാം, ചെറിയ വീട്, ഒരാൾ വലിയൊരു വീട് പണിത അവനേക്കാൾ 2 മുറിയുടെ കൂടുതലുള്ള വീട് പണിയണം. ஊரிலே இப்படியாக ஒரு வீடு கட்டின ஒருவரை பார்க்கும் பொழுது இவரை விட 2 மடங்கு பெரியதாக நான் கட்ட வேண்டும். മനുഷ്യന്റെ ജീവിതത്തിൽ നിന്ന് താഴ്മയൊന്നുമില്ല. കാരണം മാതാപിതാക്കളെ അനുസരിക്കാറില്ല, അടുത്തുള്ള സഹോദരങ്ങളെ അനുസരിക്കാറില്ല. വല്ലാത്തൊരു ലോകത്തിലാണ്. இப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே தாயையும் தகப்பனையும் மற்றவர்களையும் மதிக்காத ஒரு நிலைமையிலே தாழ்மை குணம் இல்லாதவர்களாக ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். എന്നാ പ്രിയമുള്ളവരെ, ദൈവത്തോടു കൂടെ നടക്കണമെങ്കിൽ ഈ താഴ്മ ആവശ്യമാണ്. தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தாழ்மை அவசியம் உள்ளதா இருக்கிறது. അഞ്ചാമത്തെ കാര്യം, ஐந்தாவது காரியம், സമ്പൂർണ്ണമായ കമ്മിറ്റ്മെന്റ്, സമർപ്പണം ആവശ്യമാണ്. நம்மை நாமே முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் உள்ளதா இருக்கிறது. നമ്മുടെ ആത്മാവിനെയും ദേഹിയെയും ദേഹത്തെ എല്ലാം ദൈവത്തിന്റെ അടുക്കൽ സമർപ്പിക്കാം. நாம் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாம் தேவனுக்கு நேராக ஒப்பு கொடுக்க வேண்டும். എങ്കിൽ മാത്രമേ നമുക്ക് ദൈവത്തോടു കൂടെ നടക്കുവാനായിട്ട് കഴിയുകയുള്ളൂ. அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் மாத்திரமே நாம் தேவனோடு கூட நடக்க முடியும். നാം ദൈവത്തോടു കൂടി ആണോ നടക്കുന്നത്? நாம் தேவனோடு கூடவா நடந்து கொண்டிருக்கின்றோம்? ഈ 5 കാര്യങ്ങൾ ഉണ്ടെങ്കിൽ നാം ദൈവത്തോടു കൂടിയാണ്. இப்படியாக நாம் இந்த 5 காரியங்கள் நம்மிடத்துல இருக்கும் என்று சொன்னால் தேவனோடு கூட தான் நாம் நடக்கின்றோம். ഈ കാര്യങ്ങൾ നമ്മുടെ ജീവിതത്തിലേക്ക് നാം കൊണ്ടുവരണം. இல்லை என்று சொன்னால் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக கொண்டு வர வேண்டும். അപ്പോൾ നമുക്ക് ദൈവത്തോടു കൂടെ നടക്കുവാനായിട്ട് കഴിയും. அப்படி இருப்போம் என்று சொன்னால் நாம் தேவனோடு கூட நடக்க முடியும். ഈ ഭൂമിയിൽ മാത്രമല്ല, இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, നിത്യതയിലും ദൈവത്തോടു കൂടെ നടക്കുവാനായിട്ട് കഴിയും. நித்தியத்திலும் அவரோடு கூட நடக்க முடியும். ഈ ദൈവത്തോടു കൂടെ നടക്കുമ്പോൾ ചില പ്രയോജനങ്ങളുണ്ട്. இந்த தேவனோடு கூட நடப்பதினாலே அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. അതിന്റെ പോയിന്റ് പറഞ്ഞ് ഞാൻ അങ്ങ് അവസാനിപ്പിക്കുക. ஒரு சில காரியங்களை சொல்லி நிறைவு செய்கின்றேன். ഒന്ന്, ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നത് 23ാം സങ്കീർത്തനം 4ാം വാക്യത്തിൽ നാം മുമ്പ് കേൾക്കുകയുണ്ടായി, ഒരു അനർത്ഥവും ഭയപ്പെടുകയില്ല എന്നാ വായിച്ചത്. இப்படியாக சங்கீதம் 23 அதனுடைய 4 நாம் இப்படியாக வாசித்தோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்
பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். അത് മലയാളത്തിൽ സത്യം പറഞ്ഞാൽ കൂരിൽ താഴ്വര, പക്ഷെ ഇംഗ്ലീഷ് നിങ്ങൾ വായിച്ചാൽ നോക്കും, തമിഴിലും കറക്റ്റ് ആണ്, മരണ നിഴലിൻ താഴ്വര, അങ്ങനെ അതിന്റെ അർത്ഥം. இப்படியாக நாம் வாசிக்கின்றோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். മരണ നിഴലിൻ താഴ്വര നടന്നാലും ഭയപ്പെടുകയില്ല. കാരണം എന്താ? ദൈവം കൂടെയുണ്ട് എന്നുള്ളതാണ്. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்படேன். காரணம் என்ன என்று சொன்னால் தேவன் என்னோடு கூட இருக்கின்றார். രണ്ടാമത്തെ പ്രത്യേകത, அதனுடைய இரண்டாவது விசேஷமான காரியம், ഇരുളിൽ നടക്കുവാനായിട്ട് ദൈവം അനുവദിക്കത്തില്ല. இருளிலே நடப்பதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை. കാരണം ദൈവം അവരുടെ വെളിച്ചമായിട്ട് കൂടെയുണ്ട്. காரணம் என்று சொன்னால் தேவன் அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கின்றார். മാത്രമല്ല അവർ ദൈവ വചനത്തിൽ നിലനിൽക്കുന്നവരായി. காரணம் என்று சொன்னால் அவர் வேத வசனத்திலே அவர்கள் வேறுஞ்சினர்களாக காணப்படுகிறார்கள். അതിന് പ്രിയമുള്ളവരെ, നമുക്ക് നമ്മെ തന്നെ ഒന്ന് ശോധന ചെയ്യാം. பிரியமானவர்களே, நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். നാം ദൈവത്തോടു കൂടിയാണ് നടക്കുന്നത്. நாம் தேவனோடு கூடவா நடந்து கொண்டு இருக்கின்றோம்? നാം അങ്ങനെ പറഞ്ഞിട്ട് കാര്യമില്ല. நாம் அப்படி சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ഇതിനെ നമ്മുടെ പ്രവൃത്തിയിൽ കൊണ്ടുവരണം. நம்முடைய செயல்பாட்டிலே கொண்டு வர வேண்டும். അത് മറ്റുള്ളവർ കാണണം. அது மற்றவர்கள் பார்க்க வேண்டும். എന്താ ഹാനോക്കിനെ കുറിച്ചുള്ള ഒരു സാക്ഷ്യം ഞാൻ അതോടെ പറഞ്ഞിട്ട് ഞാൻ അവസാനിപ്പിക്കട്ടെ. ஏனோக்கை குறித்த சாட்சியை நாம் கேட்டோம் அல்லவா? சொல்லி நிறைவு செய்கிறேன். എബ്രായലേഖനം 11-ാം അധ്യായത്തിൽ നാം വായിച്ചൊരു കാര്യമുണ്ട്. எபிரேயர் 11 நாம் இப்படியாக അത് வாசித்தோம். 11:5 അവസാനത്തെ ഭാഗം ബ്രദർ ഒന്ന് വായിക്കാമോ? 11:5 അവസാനത്തെ ഭാഗം. ദേവന് പ്രിയനായിട്ട് എടുക്കപ്പെടുന്നതിന് മുമ്പേ സാക്ഷ്യം പ്രാപിച്ചെന്നാ വായിച്ചത്. அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாகவே அவனை குறித்து சாட்சியாக சொல்லப்பட்டதை എന്ന് வாசிக்கின்றோம். പറഞ്ഞാൽ വഴിയെ പോകുന്ന ഹാനോക്കിനെ നോക്കി ആളുകളൊക്കെ ഇങ്ങനെ പറഞ്ഞു, வழியிலே நடந்து போகின்ற ஜனங்கள் ஏனோக்கை பார்த்து இப்படி சொன்னார்கள், നമുക്ക് ദൈവത്തെ പ്രസാദിപ്പിച്ച ഒരു മനുഷ്യൻ. பாருங்கள், இவன் தேவனை பிரியப்படுத்தின மனிதன். എടുത്തതിന് ശേഷമല്ല, அவனை எடுத்துக்கொண்டதற்கு பிற்பாடு அல்ல, ഈ ഭൂമിയിലായിരുന്നപ്പോൾ இந்த உலகத்தில் இருந்த பொழுது നമ്മെ കാണുന്നവര്, നമ്മോട് ഇടപെടുന്നവര്, നമ്മോട് സംസാരിക്കുന്നവരൊക്കെ പറയണം ഇവനൊരു ദൈവഭക്തനാണ്, മകനാണ്, മകളാണ് എന്ന്. நம்மை பார்க்கிறவர்களும் நம்மோடு கூட பேசுகிறவர்களும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாம் சொல்ல வேண்டும், இவன் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி. പല കാര്യത്തിൽ നമുക്ക് നോ പറയുവാനായിട്ട് കഴിയണം. பல நேரங்களிலே நாம் நோ என்று சொல்லி சொல்ல வேண்டும். എങ്കിലും എന്റെ ഓഫീസിൽ ഞാൻ ഏറ്റവും അധികം അഭിമുഖീകരിക്കുന്ന ഒരു പ്രശ്നം അതാണ്. என்னுடைய சகோதரருடைய அலுவலகத்திலே அந்த நோ என்கிற வார்த்தையில அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கின்றது. ഒരിക്കലും ഭയങ്കര അതിന്റെ പ്രഷർ എനിക്കുണ്ട്. அநேக வேலை பளு எனக்கு அதிகம் சகோதரருக்கு இருக்கிறது. വളരെ പ്രാർത്ഥനയോട് ആ കാര്യത്തെ ഞാൻ നേരിടും. நான் எல்லா காரியத்தையும் ஜெபத்தோடு கூட நான் நடத்துகின்றேன். ദൈവം എനിക്ക് വഴി തുറന്നു തരും. அப்படியாக சகோதரருக்கு வேண்டிய வழி ஆண்டவர் திறக்கின்றார். മറ്റുള്ളവർ അറിയണം ഞാൻ ഒരു ദൈവത്തിന്റെ പൈതലാണ്. மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி. ഇല്ലെങ്കിൽ നമ്മുടെ ജീവിതം കൊണ്ട് ഒരു പ്രയോജനവും இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. എന്റെ കുടുംബം ദൈവത്തെ അറിയുന്ന കുടുംബമാണെന്ന് അറിയണം. என்னுடைய குடும்பம் தேவனை அறிகிற குடும்பமா என்று சொல்லி பார்க்க வேண்டும். ദൈവം അതിനായിട്ട് നമ്മെ സഹായിക്കട്ടെ. தேவன் இப்படியாக நமக்கு உதவி செய்வாராக. ദൈവത്തോട് കൂടെ നടക്കാൻ ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. தேவனோடு கூட நடக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. നമ്മുടെ കുറവുകളൊക്കെ നമുക്ക് ഏറ്റുപറയാം. நம்முடைய குறைவுகளை தேவனுடைய சமூகத்திலே சொல்ல வேண்டும். വചനപ്രകാരം നമുക്ക് നടക്കാം. வேத வசன பிரகாரமாக நடக்க வேண்டும். ഇതാണ് അതിന്റെ ആധാരം. இதுதான் அதனுடைய ஆதாரமாய் இருக்கிறது. ഇതിനനുസരിച്ചാണ് നടക്കേണ്ടത്. இதனுடைய வார்த்தையின்படியாக நடக்க வேண்டும். ഒന്നും അനുസരിച്ച് നടന്നിട്ട് കാര്യമില്ല. வேறு ஒன்றையும் நீங்கள் கேட்க வேண்டாம். ഇതനുസരിച്ച് നടന്നാൽ, இதன்படி நடந்தால் ഹാനോക്ക് നടന്നതുപോലെ നടക്കാൻ സാധിക്കും. ஏனோக்கு நடந்தது போல உங்களால் நடக்க முடியும். മാത്രമല്ല നടന്ന് നിത്യതയിൽ ദൈവത്തോടു കൂടെ നടക്കുവാനായിട്ട് இப்படியாக நடந்து நித்தியத்திலே தேவனோடு கூட நடக்க முடியும். ഒരു കാര്യം കൂടെ പറഞ്ഞ് അവസാനിപ്പിക്കട്ടെ. ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். ഇല്ല എങ്കിൽ, இல்லை என்று சொன்னால், തെരഞ്ഞെടുപ്പ് നിങ്ങളുടേതാണ്. முடிவெடுப்பது உங்களுடைய கரங்களில். സെലക്ഷൻ നിങ്ങളുടേതാ. தெரிந்தெடுப்பு உங்களுடைய கரங்களில். യെസ് ഓർ നോ നിങ്ങൾക്ക് പറയാം. ஆம் இல்லை என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டும். ഒന്നീ നിത്യതയിലേക്കായിരിക്കും നിങ്ങൾ നടക്കുന്നത്. ஒன்று நீங்கள் நித்தியத்திலே கடந்து செல்ல வேண்டும். നിത്യ നരകത്തിലേക്കായിരിക്കും. இல்லை என்று சொன்னால் நித்திய நரகத்துக்கு கடந்து செல்ல ആരും வேண்டும். നിത്യ നരകത്തിൽ പോകുവാൻ ദൈവം ആഗ്രഹിക്കുന്നില്ല. நீங்கள் யாரும் நரகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவதில்லை. എല്ലാവരും ദൈവത്തോടു കൂടെ നടക്കണമെന്ന് ആ ദൈവം ആഗ്രഹിക്കുന്നു. எல்லோரும் தேவனோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். പക്ഷെ തീരുമാനം നിങ്ങളുടേതാണ്. தீர்மானம் உங்களுடைய கரங்களில் இருக்கிறது. നിങ്ങൾ മാത്രം ദൈവവചനം കേൾക്കുവാനായിട്ട് പോവുകയാണ്. நாம் நேரத்திலே தேவனுடைய வார்த்தை கேட்க இருக்கின்றோம். തീരുമാനം നിങ്ങൾക്ക് എടുക്കാം. தீர்மானத்தை நீங்கள் எடுங்கள். ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் சுருக்கமாக நாம் கேட்ட வசனங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரோடு கூட நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் 5 விதமான காரியங்களை நாம் இப்பொழுது கேட்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். வருகிற நாட்களிலே அப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது நாம் சுருக்கமாக சுவிசேஷ பகுதிக்காக நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க இருக்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக
நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்பலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து வரும்பொழுது, அங்க ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 உவமைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எல்லாரும் நன்றாக சற்று கவனிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சிதறாமல் கவனமாக கவனிங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் தான், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். லூக்கா 15வது அதிகாரத்தில் நாம் வரும்பொழுது, அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 உவமைகளை ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லுகிறார். யார் மேத்தமெட்டிக்ஸ் கணக்குல யார் நல்லா புளியுங்க? யாருமே இல்லையா? சரி, கேட்குறேன். சின்ன கேள்வி தான் நான் கேட்க போறேன். 1வது அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு 100 ஆடு. எத்தனை ஆடு? 100 ஆடுல ஒன்று காணாம போச்சுன்னா எத்தனை பர்சன்டேஜ்? 1%. அது காணாம போச்சு. அதை தேடி கண்டுபிடிக்கும்படியாக அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறாரு? 99 ஆடை விட்டுட்டு அவர் அந்த 1 காணாம போனதை தேடி போனார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அடுத்த உவமையை சொல்றாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10 வெள்ளிக்காசு இருந்துச்சு. அதுல எத்தனை காணாம போச்சு? 1 காணாம போச்சு. அப்ப இதுல எத்தனை பர்சன்டேஜ்? ஜோசப் 100 மார்க் கொடுத்துடலாம். எவ்வளவு பர்சன்டேஜ்? 10%. தைரியமா சொல்லுங்கப்பா, பயப்படாதீங்க. 1% ஜோசப் சொன்னா, பிரபு 10 சொன்ன 10 தான் கரெக்டான ஆன்சர். எஸ். 3வது உவமையை சொன்னாங்க. அந்த 10ல 1 காணாம போன பிறகு, கிடைச்ச பிறகு என்ன நடந்தது? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்த உவமையை சொல்றாங்க. அதுல எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? 2 பேர். 2ல யாரு ஒரு ஆளு மனம் போன போக்குல போனா? அப்ப எத்தனை பர்சன்டேஜ்? 2ல 1 தான் வெளியில போயிடுச்சு. அப்ப எவ்வளோ? 50%. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது எத்தனை? 1%, அப்புறம் 10%, அப்புறம் 50. நம்ம என்ன பர்சன்டேஜ் பார்க்க போறோம் தெரியுமா? 50%. ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் நானும் ஆண்டோடைய பார்வையில 50% போல வெளியேற பெற்றவர்கள். நாம் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்றத இன்னைக்கு நான் சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக நம்ம பார்க்க போறது அந்த 11வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 11, 12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா 15வது அதிகாரம் 11, 12. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். பிரபு வீடியோ போட்டுருங்க. அந்த லைட்டு கூட நீங்க இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பேக் இந்த ஸ்டேஜ். ஒரு சின்ன வீடியோ இருக்கு. அது அந்த வீடியோவோட அப்படியே நம்ம லைன்ல நம்ம கனெக்டடாக இருக்கலாம். ஸோ இப்போ இங்கே சொல்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஒரு மனுஷன் இருந்தான், அதாவது ஒரு தகப்பனார் இருந்தாங்க. அவங்களுக்கு எத்தனை பையங்க இருந்தாங்களா? 2 பசங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த 2 பேருடைய வாழ்க்கையை தான் இன்னைக்கு நான் சுருக்கமா சொல்ல போறேன். அந்த 2 பிள்ளைகளுடைய தகப்பனாருடைய அன்பை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நிறைய நேரத்துல நம்ம பார்ப்போம், ஒரு இளைய குமாரனுடைய கதை அப்படின்ற ஒரு கோணத்துல நம்ம பார்த்திருப்போம். இல்லைன்னா மூத்த குமாரனுடைய காரியம் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஒரு தகப்பனாருடைய அன்பு எவ்விதமாக இருந்தது, அந்த 2 பிள்ளைங்க மேல அந்த தகப்பனாருடைய அன்பு எவ்விதமாக வெளிப்பட்டது என்பதை நாம் சுருக்கமாக சிந்தித்து விட்டு, உங்களையும் என்னையும் படைத்த அந்த பிதாவுடைய அன்பு, அந்த தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருந்தது என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த வீடியோல பாருங்களேன், ப்ளே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆடியோ கேட்கல. ஓகே, ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க பாக்குறாங்க, அந்த தகப்பனார்கிட்ட 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அதுல இளையகுமாரன் வந்து சொன்னாங்க, அப்பா, எனக்கு வர வேண்டிய ஆஸ்தியில வர வேண்டிய பங்கை எனக்கு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். அப்பா சொன்னா, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அப்பா, நீ உயிரோட இருக்க வேண்டாம், செத்து போனா நல்லா இருக்கும். ஆக்சுவலா எப்போ ஒரு பையனுக்கு தகப்பனார் எப்போ தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் பங்கிட்டு கொடுப்பாங்க? அவங்களுடைய இறப்புக்கு பின்பு, மரணத்துக்கு பின்பதாக தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஆஸ்தியையும் பங்கையும் பிரித்து கொடுப்பாங்க. அதான உலக வழக்கம். ஆனால் இங்கே என்ன செய்கிறான் அந்த மகன்? அவங்க அப்பா உயிரோடு இருக்கும் போதே போய் கேட்டுட்டான். அப்போ என்ன சொல்கிறான்? அப்பா, நீ செத்து போயிட்டா நல்லமா இருக்கு, எனக்கு வேண்டிய பங்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் போய் கேட்டான். அப்பா என்ன சொன்னார்? ரொம்ப யோசிச்சாரு. ஆனால் என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னுடைய இளைய குமாரனுக்கு வர வேண்டிய பங்கை எல்லாத்தையும் பிரித்து எடுத்து அவன் கையில் கொடுக்குறான். அதான் இந்த வீடியோ சொல்லுது, பாருங்க. He divided
what he had between the two sons. ஓகே. அப்ப அப்ப அவங்க அப்பா சொல்றாங்க, அவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை என்ன செஞ்சுட்டாரு? பிரிச்சு கொடுத்துட்டாரு. அடுத்து நெக்ஸ்ட். Younger one his portion. Not long after that, the younger son packed up everything he owned Okay. and left. இப்ப என்ன பேரானா அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம கிட்ட எல்லாம் காசு கிடைச்சிச்சுன்னா என்ன செய்வோம்? வீட்டுல உட்காந்துருப்பீங்களா? ரூமுக்குள்ள உட்காந்துருப்போமா? என்ன செய்வீங்க? ஆண்டனி பிரதர் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சிச்சு இன்னைக்கு, என்ன செய்வீங்க? ஜாலியா இருக்கு. எஸ், அதேதான் அந்த பையன் நினைச்சான். எதுக்காக தெரியுமா அப்பா கிட்ட போய் காசு கேட்டான்? ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், இந்த உலகத்துல என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சான். போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் பெரிய பிளான்லாம் பண்ணிட்டு அவன் என்ன செஞ்சான்? தூர தேசத்திற்கு போனான். எங்க போனா? கிட்ட இருந்துட்டா என்ன நடக்கும்? சொந்தக்காரங்களாம் பார்த்துருவாங்க, அப்பா கூட இருக்கிறவங்களாம் பார்த்துருவாங்க, அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டாங்கன்னா என்ன செய்வான்? அடே இவன் என்னப்பா இவன் நல்ல இவ்வளோ நாளாக பெரிய வீட்டு பையனாக இருக்கிறான், இவன் நல்ல பையனாக இருந்தானே இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ஊதரைத்தனமாக இருக்கிறான், காசெல்லாம் வீணாக்குறான், பண்ணக்கூடாத அநியாயம் அக்கிரமம் இந்த தெருவில் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களாம் சொல்லிடுவாங்க இல்லையா? அதனால் அவன் என்ன செஞ்சுட்டான்? தூர தேசத்துக்கு போயிட்டான். அப்பாவுக்கு தெரியாது, அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாத ஒரு தூர தேசத்திற்கு அவன் கடந்து போனான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவன் அங்க போய் என்ன செஞ்சான் தெரியுமா? அடுத்து அவன் பாருங்க. He traveled far away, out of sight, out of reach. He wanted freedom. He wanted to live his own life. அப்ப அவன் என்ன நினைச்சானாக்கா, பணம் இருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம், பணம் இருந்துச்சுன்னா எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு கிடைக்கிறதெல்லாம் கிடைச்சிரும், எனக்கு அனுபவிக்கிறதெல்லாம் நான் கிடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா நினைச்சான். ஆனா என்ன நினைச்ச தெரியுமா? அந்த பாவம் அவனை அடிமையாக்கி விட்டது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பணம் இருக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம், ஃப்ரீடம் சொல்லிட்டு சுதந்திரமா நம்ம அங்கேயும் இங்கேயும் அலையலாம். என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லை, என்னை மேய்ப்பதற்கு யாரும் இல்லை, என்னை கண்காணிப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி நம்ம ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைக்கலாம். ஆனா ஒண்ணுத்துக்கு நம்ம அடிமையாயிரும். எதுக்கு? பாவத்திற்கு அடிமையாகிடு. இந்த மகனை என்ன செய்யறான் தெரியுமா? அவன் தூரமா போயிட்டான், அப்பா கண்ணுக்கு மறைச்சிட்டான், அவங்க சொந்தக்காரங்க கண்ணுக்கு மறைச்சிட்டான், அண்ணன் கண்ணுக்கு மறைச்சிட்டான், அந்த தெருல இருக்கவங்களுக்கு, அந்த ஏரியால இருக்கவங்க கண்ணுக்கெல்லாம் மறைச்சிட்டான். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? அவன் பாவத்துக்கு அடிமை. It seemed like it was everything he dreamed of. He பாருங்க, spent his money freely. அவன் பணத்தை எல்லாம் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட செலவு பண்றான், தண்ணி அடிக்கிறான், ட்ரிங்க்ஸ் பண்றான், பணத்தை செலவழிக்கிறான், வீணா சாப்பிட்றான், அங்க போறான் இங்கே போறான், பணத்தை எல்லாம் தண்ணி மாரி வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறான். அவன் நினைச்சான் பணம் இருந்தா சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பணம் என்ன செய்து விட்டது? அவனை இந்த உலக காரியங்களுக்கும் உலக சிற்றின்பங்களுக்கும் அவனை அடிமையாக்கி விட்டது என்று சொல்லி அந்த அந்த ஊமையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதோடு நிறுத்தி விடவில்லை, நம்ம வாசி பார்க்கலாம். Whatever felt good, but all that wealth, all that freedom, it didn't last. He burned through it fast. Then things took a turn. A severe famine hit the land where Okay. he was living. இப்போ அங்க சொல்றாங்க, கஷ்டம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டான். திடீர்னு என்னாச்சு? அவன்கிட்ட கையில இருக்கிற பணம் எல்லாம் குறைஞ்சு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா காலியாக ஆரம்பிச்சிச்சு. எப்பயுமே பணம் இருக்காதுல்ல, சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தானா ஒரு பக்கம் வந்தா இன்னொரு பக்கம் போனா தெரியாது. வெறும் ஒன் வே மட்டும்தான், வெளியில மட்டும்தான் காசு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு பக்கம் வரவே இல்லை. அப்ப என்ன ஆயிடும்? கடைசியில பணம் எல்லாம் காலியாச்சு. காலியாக ஒண்ணுமில்லாம போயிட்டான். அவன் கெட்ட நேரம் என்ன நடந்துச்சு? அங்க பஞ்சம் உண்டாயிற்று. அவன் வாழ்ந்த பகுதியில பஞ்சம் உண்டாயிட்டு. பஞ்சம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? சாப்பிடறதுக்கு கூட ஆகாரம் கிடைக்காது, தூங்குறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்கள் எல்லாம் உணவுக்காக, உணவு தட்டுப்பாடு பற்றாக்குறை அதிகமாக வந்துருச்சு. எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவனுக்கு சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, உணவு இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தான். அப்ப நினைச்சான், அந்த இடத்துல அந்த ஏரியால பண்ணி மேய்க்கிறவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆனால் அட்லீஸ்ட் அங்கேயாவது போய் ஏதாவது எனக்கு ஒரு வேலை கொடுங்க சார், எனக்கு எப்படியாவது நான் இப்போ வயிற்றுக்கு நான் என்ன செய்யணும், சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு வேலை கேட்டான். பல இடங்கள்ல போய் கேட்டான், அவனுக்கு வேலை கிடைக்கல. அவனுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் வேலை கிடைச்சிச்சு, பண்ணி மேய்க்கிற வீட்டில். உடனே என்ன செஞ்சான் தெரியுமா? போய் வேலைக்கு அமர்ந்துட்டான். அந்த வீடியோ பார்க்கலாம். Suddenly, there were no jobs, no food, no safety net. He found himself with nothing, alone, hungry, desperate. Eventually, he convinced a local man to give him some work, but it wasn't much. He was sent out to the fields to feed pigs, and while he stood out there among the animals, watching them eat, he began to feel jealous of pigs. He was so hungry, he wished he could eat the same husks they were chewing on. But
no one offered him anything. No handouts. No kindness. He was broken. ஓகே, And in ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ அவனோட சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா, அவன் ஏதாவது பண்ணிக்கு கிடைக்கிற ஃபுட்டு, அது சாப்பாடாவது தனக்கு கிடைக்குமான்னு பார்த்தான். அங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அது கூட அவனுக்கு கிடைக்கல. எவ்வளோ பரிதாபமான சூழ்நிலை இப்போ பாருங்க. அவங்க அப்பா கிட்ட இருக்கும்போது ராஜ வாழ்க்கை, நல்ல சாப்பாடு, பெரிய பண்ணையார் அவங்க அப்பா, பெரிய வசதி படைத்தவர், நிறைய பேர் வீட்டில் வேலை செய்கிறாங்க, பெரிய செல்வந்தர். ஆனால் இன்னைக்கு அவனுடைய நிலைமை என்னவா இருக்கு? பரிதாபமான நிலைமை. ஒருவேளை சாப்பாடு கூட கிடையாது, சாப்பாடும் இல்லை. அங்கே அவனுக்கு வீட்டில் வேலை பார்த்த வீட்டில் அந்த பன்னிக்கு கொடுக்குற தவிடு கூட அவனால் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. மிக பரிதாபமான சூழ்நிலைமையில அவன் தள்ளப்பட்டவனாக இருந்தான். அவனுடைய கதை அங்கு முடியவில்லை. அவன் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சான். அவன் புத்தி தெளிந்த பொழுது அப்படின்னு சொல்லி வேதாகம வசனம் சொல்லிக்கிறது. ஒரு நாள் அவன் யோசிக்கும் போது புத்தி தெளிய ஆரம்பிச்சிச்சு. ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? என்னுடைய வீட்டில், எங்கள் அப்பா வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, 3 நேரம் சாப்பிட்றாங்களே, அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களே, நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவன் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தான். யோசிக்க ஆரம்பித்த போது அவன் மனசுக்குள்ள அவன் சொல்ல ஆரம்பித்தான். என்ன சொன்னான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். that place of emptiness and despair, something shifted inside him. He began to think about home, about how even the servants in his father's house had more than enough food. They had warmth, dignity, a place, and he thought to himself, what am I doing here? I'll go back home. I'll tell my father I messed up. I've sinned against heaven and against him. I don't even deserve to be called his son anymore. ஓகே, Maybe இங்கே அவன் மனசுக்குள்ள நினைச்சு பார்க்குறான். என்ன சிரமம் நினைச்சான்? ஐயோ, எங்கள் அப்பா வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், சந்தோஷமா இருக்கிறாங்க, படுக்க இடம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது. ஆனால் எனக்கு இங்கே பஞ்சம், பட்டினி, வேதனை, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலையே, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலை நம்ம மாட்டிட்டேனே அப்படின்னு சொல்லி முதலாவதாக அவன் அப்படி யோசிச்சான். ரெண்டாவது யோசிச்சான், மனசுக்குள்ள சொன்னான், நான் திரும்பி அப்பா கிட்ட போவேன். பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனை உமக்கு விரோதமாகவும் நான் தவறு செய்து விட்டேன், நான் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி, நான் மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி ரிஹர்சல் பண்ணி பார்த்தான். மனசுக்குள்ள அவன் சொல்லி பார்த்தான். அப்பாவை பார்த்தானா என்ன சொல்லணும்னு சொல்லி மனசுக்குள்ள சொல்லி பார்க்குறான். அதோடு நிறுத்தி விடல. அப்பா, என்னை உங்கள் வீட்டுக்காரனில் வேலைக்காரனை ஏற்றுக்கோங்க, உங்கள் மகனாக கூட என்னை ஏற்றுக்க வேண்டாம், உங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனா ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி மனசுக்குள்ள ரிஹர்சல் பார்க்க ஆரம்பித்தான். அவன் அதோடு நிறுத்திவிடவில்லை. அவன் சொன்னபடியாகவே அவன் எழுந்து புறப்பட்டு அவன் திரும்பி அப்பாவை நோக்கி போகிறான். தூரமாக அப்பாவை பார்க்க போகும்போது அந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டுக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அருமையானவர்களே, இங்குதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த தகப்பனாருடைய அன்பை நாம் பார்க்க முடிகிறது. நீங்களும் நானும் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்துல, தகப்பனுடைய பதவியில் இருப்போம்னாக்கா, இப்படிப்பட்ட பையன் நம்ம வீட்டு தூரமா வந்துட்டு இருக்கும்போது நீங்களும் நானும் என்ன செய்வோம்? வீட்டில் இருக்க காசெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், சொல் பேச்சு கேட்கல, காசெல்லாம் கரியாக்கிட்டான், போனப்போ ரொம்ப மகிழ்ச்சியா போனான். இப்போ வரும்போது எலும்பும் தோலுமா ட்ரெஸ் எல்லாம் கழண்டு போய், ஆள் எலும்பும் நோஞ்சு போய், பணத்தெல்லாம் செலவழிச்சு வீணாக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் கூடி குறுகி நடந்து வந்துட்டு இருக்கிறான் வீட்டை நோக்கி. இப்படிப்பட்ட ஒரு மகன் நமக்கு இருப்பான்னா அவன் வரும்போது நம்முடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? டோரை மூடிடுவான். வெரி குட். அடுத்து நீங்கள் என்ன செய்வீங்க? அடி போடுவீங்க. அடுத்து வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டோம், வாசல்லே நில்லு. முதல்ல நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வாசல்ல நில்லு. நீ என்ன பண்ண, ஏது பண்ண, நான் இவ்வளோ பணம் கொடுத்தேன், இப்போ எவ்வளோ இருக்குது? ஒன்றுமே இல்லை. ட்ரெஸ்ஸு நீ இப்படி வந்திருக்கிற, ஆளு நோஞ்சி நொங்குனராக வந்திருக்கிற, இதுக்கு காரணம் என்ன சொன்னால் மட்டும்தான் என்ன செய்வேன், உள்ளே விடுவேன்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். இந்த தகப்பனாருடைய அன்பை பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னார், ஓடி போய் மனதுருகி அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார். எதுவுமே கேட்கவே இல்லை. டேய், பணத்தை என்னடா பண்ண, உனக்கு சேர வேண்ட பங்கெல்லாம் கொடுத்தனே, என்ன பண்ண? கேட்கவே இல்லை. ஏதாவது கேட்டாரா? கேட்கவே இல்லை. ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுன்னு சொல்லி கேட்டாரா? கேட்கவே இல்லை. டைரெக்டாக அவன் மேலே கட்டி பிடிச்சி முத்தமிட்டு அவனை என்ன செஞ்சாரு, வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தாங்க. வேகமாக ஓடுறாரு. தூரத்தில் பார்த்தாரு. தூரத்தில் பார்த்தோன்னே வேகமாக ஓடுறாரு. வீட்டிலேருந்து வெளியில ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தார். வீட்டுக்குள்ளே வந்தவனே பெரிய விருந்து அரேஞ்ச் பண்ணார். கன்றுக்குட்டியை அடியுங்கள் என்று சொன்னார். அவனுக்கு மோதிரம் கொடுத்தாரு, புது ட்ரெஸ் கொடுத்தாரு. அவனை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டார். அவன் நினச்சிட்டு வந்தான், என்னுடைய அப்பாவை பார்த்தானா என்ன 3 காரியம் அவன் பண்ணணும்னு நினச்சான். என்னென்னது?
நான் போய் மன்னிப்பு கேட்பேன்னு நினைச்சான். என்னுடைய வேலைக்காரனை ஒருவனாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னான். அதை சொல்லி ஆரம்பிச்சான். அப்பா ஸ்டாப் பண்ணிட்டார். நீ இதெல்லாம் போதும் போதும், நீ நிப்பாட்டு அப்படின்ட்டார். வசனம் கிளீனா சொல்லுது, அவன் 3 விஷயத்த சொல்லணும்னு நினைச்சு வந்தான். எதையுமே சொல்லி முடிக்க முடியல. 2 விஷயம் தான் சொன்னான். 3ஆவது விஷயம் சொல்றதுக்குள்ள அப்பா சொல்லிட்டார், ஸ்டாப் பண்ணுன்ட்டு. நீ அதை பத்தி பயப்பட வேணாம், நீ என்னுடைய மகன், நீ வேலைக்காரனா நீ நினைக்க வேண்டாம்ப்பா, நீ என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, அவனை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்தார். இங்க நம்ம முதலாவதாக பார்க்கிறோம் தகப்பனாருடைய அன்பு. ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம் மூத்த குமாரன். இது இளைய குமாரனை நம்ம பார்த்துட்டோம். வேகமாக மூத்த குமாரனை பார்க்கலாம். இப்ப மூத்த குமாரன் வயல்வெளியிலிருந்து வேலை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறாரு. வீட்டுக்குள்ள வரும்போது அங்க பார்க்கறாரு, வெளியில எல்லாம் பாட்டு, மியூசிக், டான்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ மூத்த குமாரன், அந்த வீடியோ கொஞ்சம் ப்ளே பண்ணிருங்க. We work for him, கொஞ்சம் just like one of the hired servants, still a victim type. I'm not ring for that. He was lost, and now he's found, and the celebration began. Faithfully serving, following the rules, carrying the weight of responsibility. And as he walked back toward the house, he heard something strange. Death. So இப்பதான் பெரிய பையன் வீட்டுல வயல்வெளியில எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் நேரா வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரும்போது பார்த்தோன்னா அங்க வெளியில எல்லாம் பாட்டு, மியூசிக், டான்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கூப்பிட்டு அங்க இருக்கிறவங்களை கேட்கிறார், ப்ளே பண்ணுங்க. stopped, called out to one of the servants nearby. What's going on in there? The servant smiled and said, your father's overjoyed. He's safe and sound, so he's throwing a party. He Okay, even stop. had the fattest. இப்போ அவன் வேலைக்காரன்கிட்ட போய் கேட்டான், என்ன நடக்குது இங்க? நான் போகும்போது காலையில இதுக்குரிய இவ்வளோ செலிப்ரேஷன் பண்றதுக்கான ஒரு அறிகுறியுமே இல்லையே, அப்பா என்கிட்ட எதுவுமே பேசவே இல்லையே, என்கிட்ட சொல்லவே இல்லையே, என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அப்போ அவன் வேலைக்காரன் சொன்னான், இல்ல உங்க தம்பி காணாம போயிருந்தான், இத்தனை நாளா காணாம போயிட்டான், திரும்பி வந்துட்டான், அதுக்காக அப்பா பெரிய செலிப்ரேஷன் பண்றாருன்னு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு, மனசு ரொம்ப வேதனையாகி போச்சு. நான் ரெகுலரா வேலைக்கு போறேன், வீட்டு வயல் வேலைகள் எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனா அப்பா எனக்கு இது வரைக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி கூட அடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் வீட்டுக்கு வெளியவே தான் நின்னான். வெளியே இருந்துட்டு இருக்கும்போது அப்ப அவங்க அப்பா என்ன செய்யறாருன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். 28வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இங்க நம்ம பார்க்கிறோம், மூத்த மகன் மேல் இந்த தகப்பனார் காண்பித்த அன்பை நாம் பார்க்க முடிகிறது. வெளியவே நிக்கிறான், வீட்டுக்குள்ள கூட வரல. அப்பா என்ன திரும்ப செஞ்சாரு, வெளியில போய் அவனை வீட்டுக்குள்ள வரும்படியாக வருந்தி அழைத்தார். இளைய குமாரன் வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது அவனையும் என்ன செஞ்சாரு, வீட்டுக்கு வெளியில ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தமிட்டு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்தாரு. இப்ப மூத்த குமாரன் என்ன செஞ்சான் தெரியுமா, வீட்டுக்குள்ள வர மனசு இல்லை. காரணம், தம்பிக்கு செலிப்ரேட் பண்றாங்க, அவன் காணாம போயிட்டான், பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டான், வீணாக்கிட்டான். ஆனா அவனுக்கு கொண்டாடுறாங்க, நான் வீட்டுல இருந்து ரெகுலரா வேலைக்கு போறேன், காலைல எழுந்து வேலைக்கு போறேன், சாயங்காலம் வர்றேன், வீட்டுக்காரங்களெல்லாம் பார்க்குறேன், எல்லாத்தையும் என்ன நேர்மையா செம்மையா கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட விருந்து செய்யலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது அப்பா என்ன செஞ்சாரு, வெளியில இருக்கிற மகனை பார்ப்பதற்காக வீட்டுக்கு வெளியே போய் அவன் என்ன செஞ்சார், வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்தார். இங்க 2 விதமான பிள்ளைகளிடத்துல தகப்பனுடைய அன்பை நாம் பார்க்க முடிகிறது. The heart of the father, தகப்பனுடைய இருதயம். 2 பேரும் வழி விலகி, ஒருத்தன் தூரமா போயிட்டான், ஆனா தூரமா இருந்த பொழுது அவன் எந்த தப்பு பண்ண, ஏன் பண்ண, எதுக்கு பண்ணன்னு சொல்லி கேட்காம அவனை அவ்விதமாகவே நேசித்தார். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நம்மேல் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது நம்மை நேசித்தார். இந்த தகப்பனாருடைய அன்பு எந்த கொஸ்டினுமே கேட்கல, எந்த பதிலுமே கேட்கல, அவனை ரொம்ப அதிகமா நேசிச்சார். அருமையானவர்களே, அதோடு மாத்திரமில்ல, அந்த வெளியே மனம் வசந்து கொண்டிருந்த அந்த மூத்த குமாரனையும் பார்த்து வெளியில போய் மனம் வருந்தி அவனை உள்ள வாப்பான்னு அழைச்சிட்டு வந்தார். இதுதான் தகப்பனாருடைய அன்பு. இதே போலதான் உங்களையும் என்னையும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசித்தார். இந்த தகப்பனுடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நம்ம இடத்துல அநேக தவறுகள் இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது, குறைகள் இருக்கிறது, குற்றங்கள் இருக்கிறது. ஆயினும் அவர் எதையும் பொருட்படுத்தவில்லை. எதையும் பாராமல் உங்களையும் என்னையும் நேசிக்கும்படியாக அவர் தம்முடைய ஜீவனையே அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்தினார். அவர் மரித்தார்,
அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் தவறு செய்திருக்கிறேன், என் இருதயத்திலே வாரும் என்று சொல்லும் பொழுது அவர் தம்முடைய உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக மாற்றுகின்றார். எப்படிப்பட்டவர்களாக எவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் பிள்ளை என்கின்ற அதிகாரத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த தேவனிடத்துல, இந்த பிதாவினுடைய அன்பின் நிமித்தமாக அவர் என்ன செய்தார்? கல்வாரி சிலுவிலே தம்முடைய ஜீவனை சிந்தினார். கடைசி சுற்று ரத்த வரைக்குமாக சிந்தினார். உங்களுக்காக, எனக்காக. அவர் மரித்து மண்ணோட போகவில்லை, 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாம் வாழ்கின்ற உலகத்துல யுத்தத்தின் செய்திகளையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவைகள் மத்தியிலே நாம் மரணத்தை சந்திப்போம் என்று சொன்னால் 2 இடம் இருக்கிறது: மோட்சம், நரகம். எந்த இடத்துல நாம் கடந்து போக போகிறோம்? மோட்சம் என்பது கர்த்தர் வாசம் செய்கின்ற இடம். நரகம் என்பது பாவம் செய்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையாக இருக்கிறது. நாம் தீர்மானம் செய்ய வேண்டியது நம்முடைய கரங்களில் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை குறித்ததான தீர்மானம் நான் எடுக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய பங்கு அதுவாக இருக்கிறது. தேவன் உங்களை இந்த தகப்பனாருடைய அன்பை போல எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஏன் செஞ்ச, என்ன தப்பு செஞ்ச, எதற்காக செஞ்ச, என்ன பண்ண, ஏது பண்ண, என்ன பண்ண போற, எந்த கேள்வியுமே கேட்கவில்லை. உங்களை அன்பாக நேசிக்கிறார். மனதுருகி உங்களை கட்டிப்பிடித்து முத்தமிடும்படியாக ஆசையாக ஓடி வந்தார். அதற்காக தான் விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகிலே வந்து உங்களுக்காக, எனக்காக ஜீவனையை சிந்தினார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளையாக நாம் மாற முடியும். அவருடைய பிள்ளையாகும் பொழுது பரலோகத்துக்கு செல்லக்கூடியதான ஒரு பெரிய சாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரைக்கும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாங்கள் யாவரும் துதிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியும் இந்த அருமையான இந்த நாளுக்காக நன்றி. நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நன்றி.